ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. சரியா? தேங்க்யூ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்தான், குணத்தான் மற்றிந்த வையம் அளந்தான், வையம் நின்ற பெற்றி முற்றும் உரைத்தான், உரை ஈரொன்பது ஆயத்து ஒன்றால் சற்றங்கள் தீர்ப்பான் விமலன் சரண் சென்னி வைத்தேன். அருகன் சரண் சென்னி வைத்தேன். மேருமந்திர புராணத்தினுடைய ஆகமச் சுவையினை அனைவரும் பருகும் வகையிலே எடுத்துரைப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கின்ற இந்த குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இறை வணக்கத்தை வழங்கி அதன் பிறகு நன்றி உரையும் கூற இருக்கின்ற புலவர் நல்லுரை நம்பி அவர்களுக்கு எனது வணக்கம். வரவேற்புரையை செம்மையாக வழங்கியிருக்கின்ற செல்வி வி உபிஷிதா மங்கைக்கும் எனது வணக்கங்கள். இந்த குழுவினை சீரான முறையிலே ஏற்படுத்தி நடத்தி வருகின்ற, அறத்தை பரப்புகிறதிலே, அதாவது மார்க்க பிரபாவனா என்பது நற்காட்சியினுடைய ஒரு அங்கம். அதிலே அதிகபட்ச முயற்சியினை எடுத்துக்கொண்டு பல்வேறு தளங்களிலே இயங்கி வருகின்ற இந்த குழுவினுடைய நிறுவனர், நடத்துனர் ஐயா ஆசான் கவிராசன் நகராசனார் அவர்களுக்கு சிறப்பானதொரு வணக்கம். உலக நன்மை வேண்டுதல் அல்லது மங்கள வாழ்த்தினை கூற இருக்கின்ற இலக்கண குழுவினுடைய ஒளிமணியாம் நமது கவிமணியார், புலவர் கவிமணியார் அவர்களுக்கு சிறப்பானதொரு வணக்கம். மேருமந்திர புராணத்தினை கடந்த சில வாரங்களாக நாம் பயின்று வருகிறோம். முதல் சருக்கமாக இருக்கின்ற வைஜேந்திரனுடைய முக்தி சருக்கத்திலேயே பெரும்பாலான ஆகம கருத்துக்கள் மிக சுருக்கமாக கூறப்பட்டிருக்கின்றன. நாம் அவற்றை விரிவான முறையிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக கால நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதன்படி 3 பதிவுகளிலே முடிந்தவரை அவற்றில் இருக்கின்ற பாடல்களில் இருக்கின்ற உட்கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது பதிவாக இதிலே முதல் ஒரு பாகத்தினை நிறைவு செய்யலாம் என்ற வகையிலே வைஜெயந்த மன்னன் துறவுக்கு போவதை தன்னுடைய மகன்களிடம் எடுத்து கூறி அவர்களை மணிமுடி ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சஞ்சயந்தனும் சயந்தனும் தாங்களும் துறவுக்கு வருவதற்கு முடிவு செய்திருப்பதை கூறி வைஜெயந்தனுடைய பேரனாக இருக்கக்கூடிய சஞ்சயந்தனுடைய மகனான வைஜெயந்தன், பேரன் பேர், அவனுக்கு முடிசூட்டிவிட்டு மூவரும் துறவுக்கு புறப்படுகிறார். அந்த மூவரும் அந்த துறவினை ஏற்கின்ற அந்த காட்சியினை நமக்கு இதிலிருந்து நாம் பார்க்கலாம். மண்ணினுக்கு இறைமை பூண்டான் மன்னன் வைசயந்தன் என்றே தென்முரசு அறைந்த பின்னை சிறப்பொடும் சென்று புக்கு புண்ணிய கிழவந்தன்னை புகழ்ந்தடி பணிந்து பொய்தீர் பன்னவர் படிமம் கொண்டார் பார்த்திவர் குழாத்தினோடே. ஒரு அரசர் துறவுக்கு செல்லும் பொழுது வழக்கமாக அவரிடம் சிற்றரசர்களாக இருப்பவர்கள், ஆங்காங்கு அவரால் கண்காணிப்பு பணியிலே நியமிக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களெல்லாம் கூட துறவுக்கு செல்வதை நம்முடைய தீர்த்தங்கருடைய காவியங்களிலே நாம் பார்க்கலாம். அதுபோன்றுதான் இங்கு வைசயந்தன் மட்டுமல்ல, அவனுடைய 2 மகன்களும் இளவரசர்கள் இருவரும் அங்கு துறவுக்கு செல்கிறார்கள். அதனால் அவர்கள் பன்னவர் படிமம் கொண்டார் என்றால், படிமம் உருவம், பன்னவர் என்பது
நெற்கந்தரவுடைய வடிவத்தை பற்றி கூறுவது. பார்த்திபர் குழாத்தினோடே, பார்த்திபர் குழாம் என்றால் இளவரசர்கள் 2 பேர் இருக்கிறதையும் சொல்லலாம், மற்ற சிற்றரசர்கள் உடன் வருவதையும் சொல்லலாம். அந்த குழாத்தினோடு அவர்கள் துறவு பூண்டார்கள். மணிமுடி கலிங்க மாலை மணி துணர் அணைய குஞ்சி பணிவொடு பரிந்து நின்றார் பதுமத யானை பொத்தார். பருமத யானையை போன்ற மலைகளிலே வசிக்கின்ற மத யானையை போன்ற தோற்றத்திலே எப்படி நிற்கிறார்கள் என்றால், மணிமுடியை, மாலையை, மணியை, குஞ்சி என்றால் முடி, தலைமுடி, அவை எல்லாவற்றையும் களைந்து விட்டார். குணமணி அணிந்து குன்றா பண்ணவர் குழாத்தை புக்கார் இணையிலா சித்தி நன்னாட்டு இளவரஸ் என்றதொத்தார். அங்கு மன்னர்களாகவும் இளவரசர்களாகவும் நாட்டரசு முடியரசினுடைய பதவியிலே இருந்தவர்கள் இங்கு சித்தி நன்னாட்டு இளவரசு, அந்த நன்னாட்டினுடைய இளவரசர்களாக ஆனார்கள். அவர்கள் சித்தி பெறும்போது அரசர்களாவார்கள், சித்தி அரசர்களாவார்கள். இப்போது துறவு பூண்டிருப்பதால் இளவரசர் என்று இங்கே நமக்கு ஆச்சாரியர் முனிவர் குறிப்பிட்டார். துறவு எப்படி நடைபெறுகிறது? அங்கு துறவு என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்திலிருந்து கீழ்ப்படியிலே இருந்து சொல்ல வேண்டும். ஒரு குணஸ்தானம் என்ற ஒரு பிரிவிலே எடுத்துக்கொண்டால் 5வது குணஸ்தானம் வரைக்கும் இல்லற நிலை, 6வது குணஸ்தானம் என்பது பிரம்மத்த நிலை என்று கூறுவார்கள். அந்த பிரம்மத்த நிலையிலே பிரமாதங்கள் இருக்கும். பிரமாதம் என்று சொன்னால் அது நமக்கு தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இப்பெல்லாம் பிரமாதம் என்று சொன்னால் அலட்சியம் அல்லது போதுமான விழிப்பு இல்லாத நிலை என்றுதான் அர்த்தம். அந்த வடமொழி சொற்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கேலி கிண்டலுக்காக அந்த காலத்திலிருந்து ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கலாம். அது போன்றது ஒரு வார்த்தை தான் பிரமாதம் என்பதும். ஆனால் அந்த பிரமாத நிலையிலே ஆரம்பிப்பார்கள். விழிப்பு முழுவதுமாக இருக்காது துறவினுடைய ஆரம்பத்திலே. அந்த நிலையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆங்கவர் அங்க பூவம் ஆதிநூல் ஓதியார்க்கும் தாங்கரும் கொள்கை தாங்கி தாமுடன் சென்று பின்னால் ஓங்கிய உலகம் மூன்றும் ஒரு வழி படுக்கல் உற்று வாங்கினால் வைசயந்தன் பருபத சிகரம் சேர்ந்தான். அங்கம் பூவம் 12 அங்கங்களை நம்முடைய ஆகம பிரிவுகளாக கூறுவார்கள். 12 அங்கங்கள் இருக்கின்றன. அந்த 12 அங்கங்களிலும் அவற்றிலே 12வது அங்கமாக இருக்க திருஷ்டிவாதாங்கம், அதிலே பூர்வம் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதி. அந்த 14 பூர்வங்கள் என்று சொல்வார். அதனால எங்க நம்முடைய ஆகம கருத்துக்களை பயிலுவதாக இருந்தாலும் அங்கம் பூர்வத்தை பயின்றார்கள் என்று சொல்வார்கள் முனிவர்கள். அது போன்று இருப்பதுதான் அது ஆதி நூல், அதுதான் ஆரம்பம், அதுதான் ஆகமத்தினுடைய அடிப்படை. அவற்றையெல்லாம் படித்து அதிலே கூறப்பட்டிருக்கின்ற கொள்கைகளை எல்லாம் தாங்கி ஓங்கிய உலகம் மூன்றும் ஒரு வழி படுக்கலுற்று, இந்த 3 உலகத்துக்கும் இருக்கின்ற வழியினை, அதை உய்விக்கின்ற வழியினை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது அவற்றை கற்க வேண்டும் என்ற ஆவலுடன் பாங்கினால் வைசயந்தன் பருவத சிகரம் சேர்ந்தான். அங்கு குழாத்திலிருந்து அந்த தவத்திலே மிகவும் மூத்தவர்கள், அந்த தவத்திலே ஒருமுகப்பட்டவர்கள் தனியாக தவம் செய்ய சென்று விடுவார்கள். அந்த குழுவிலே இருந்து தனியாக சென்று விடுவார்கள். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக விபிக்த சையாசனம் என்று புறத்தவத்திலே கூறப்படும். புறத்தவங்கள் 6. தனிமையிலே சென்று தவம் செய்தது தனிமை தவம் என்று தமிழிலே கூறலாம். அதுபோல தனிமை தவமாக பருவத சிகரம் சேர்ந்தான் என்று வைசயந்தன் மட்டும் அந்த மலையினுடைய சிகரத்திலே தனிமையாக ஒரு இடத்திலே சென்று தவம் செய்ய ஆரம்பித்தான் என்று கூறுவார்கள். இது வெளியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முடித்து விட்டார். புறத்தவம் எல்லாம் இதுதான் கடைசியா இருக்கக்கூடிய அந்த புறத்தவம். அதை முடித்த பிறகு தனிமை தவத்திலே அவர் என்ன செய்கிறார்? மழை பனி வெயில்கள் தாங்கி மலை மீசை மலையை போல எழில் பர நின்ற பொழுதின் எழுந்த சுக்கில தியானம்.
நம்முடைய இதில் அந்த கால நிலைகளை எல்லாம் உடல் தாங்குகின்ற அளவுக்கு இந்த முனிவர்கள் உடல் வலுவோடு இருப்பார்கள். அவர்கள்தான் சித்த நிலையை எய்த முடியும். நம்முடைய தீர்த்தங்கரர்களுக்கெல்லாம் வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்று கூறுவார்கள். நாம வினையிலே வரும். பின்னாடி நம்ம குணஸ்தானத்தை பற்றி பின்னாளில் எப்பாவது வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும் பொழுது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்கின்ற மிக திடமான உடல் உறுதியை கொண்டவர்கள்தான் அவற்றை எல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னுடைய இன்னல்களை எல்லாம் 22 பரீட்சக ஜெயம் நம்ம பார்த்தோமே, அவற்றை எல்லாம் வெல்லக்கூடிய தகுதியினை உடலும் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடல் உறுதி உள்ளவர்கள் தான் சித்த நிலைக்கு செல்ல முடியும். அதை இந்த இடத்திலே எடுத்து காட்டுகின்ற வழியிலே மழை, பனி, வெயில் இவற்றை எல்லாம் அந்த மலை மீது நின்று அவர்கள் தாங்கிக் கொள்ளுகின்ற சமயத்திலே சுக்ல தியானமானது ஏற்படுது. 4 வகை தியானம் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம். இது 2 தியானமும் தேவையில்லாத தியானம். ஆர்த்தம் என்றால் இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு நினைக்கிறது. ரௌத்ர தியானம்னா அவங்களுக்கு இது கிடைச்சிச்சு அது கிடைச்சிச்சு, எப்படி நம்ம அதை சேர்ப்பது, திருடி சேர்ப்பதா, ஏதாவது ஒரு இம்சை கொடுத்து சேர்ப்பதா என்றெல்லாம் திட்டமிடுவது ரௌத்ர தியானம். சிந்தனையைத்தான் தியானம் என்று சொல்கிறோம். தியானம் என்றால் ஒரு இடத்துல உட்கார்ந்து தனியாக செய்வது என்பது வேறு. எண்ணத்திலே ஓடுகின்ற, மனதிலே ஓடுகின்ற எண்ண ஓட்டம் எல்லாமே தியானத்தில் சேர்ப்பிக்கதான். அதனால் அந்த ஆர்த்த தியானத்தையும் ரௌத்ர தியானத்தையும் விட்டுவிட்டு தர்ம தியானத்திலே இல்லறத்தார் தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும். நூல் பயிலுதல் இது போன்று நிகழ்வுகளிலே நம்முடைய கவிராசனார் ஏற்பாடு செய்கின்ற இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அதன் மூலமாக மனதை வேறு தவறான பாதைக்கு செல்ல விடாமல் தடுத்து அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்குமாவது சரியான ஒரு நோக்கிலே மனதை செலுத்துதல், அது தர்ம தியானம். சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்கெல்லாம் பிரிவுகள் இருக்குது. அது பின்னாடி வாய்ப்பு இருக்குன்னால் அதெல்லாம் பார்ப்போம். சுக்ல தியானம் என்பது முனிவர்களுடைய தவத்தினுடைய மேம்பட்ட நிலையிலே கிடைக்கக்கூடியது. அதுவும் 4 வகையாக இருக்கும். ஒரே ஒரு ஏகாக்கிர சிந்தனை என்று சொல்வார்கள். கடைசியாக ஒரு பொருள் சிந்தனை என்று தமிழிலே சொல்லலாம். அந்த ஒரு பொருளை மட்டுமே, ஆன்மாவை மட்டுமே நினைத்து கொண்டே தவத்தை செய்து கொண்டே இருப்பது, அசையாமல் இருப்பது, இதெல்லாம் நம்ம இஷ்டோபதேசத்தில் தெளிவாக வரும். அது போன்ற அந்த சுக்ல தியானத்தை அவன் கடைபிடிக்கிறான். அதனால என்ன செய்யுது? பழவினை முழுதும் பாரப்பரந்தன அனந்த நான்மை முழையிடை பழகிற்றேனும் விளக்கின் முன் இருளுண்டாமோ. உடனே அவருக்கு அனந்த நான்மை வந்து சேர்ந்தது. 4 விதமான கடையிலா அறிவு, கடையிலா காட்சி, கடையிலா இன்பம், கடையிலா வீரம். அனந்த என்று வார்த்தையை தமிழில் கடையிலா என்று சொல்லலாம். அந்த அனந்த நான்மை வந்து சேர்ந்தது. அது எப்படி என்று சொன்னால், விளக்கு பிரகாசமாக எரிகின்ற ஒரு இடத்திலே இருளுக்கு இடம் உண்டோ? முன்னு கூட இந்த ஒரு பாடல்ல இந்த ஓமையை கூறியிருப்பதை நம்ம பார்க்கணும். சித்தனல் ரதம் சென்ற தாதுக்கள் போல தாது ஒத்தொரு வகையதாகி ஒளி உமிழ்ந்திலங்குமேனி சித்திரத்து இயற்றப்பட்ட படமென தேவர் சென்றார் முக்தி பெற்றிருந்த கோவும் அதன் முன்னர் விளக்கை ஒத்தான். இப்போது அனந்த நான்மை என்பது கேவல ஞானம் வந்த நிலை. கேவல ஞானம் ஒரு முனிவருக்கு ஏற்பட்டு விட்டால் தேவர்கள் வந்து அவருக்கு வழிபாடு செய்வார். அவருடைய உடல் அல்லது அவருடைய ஆன்மா எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இரும்பாக இருந்த ஆன்மா, சாதாரண மனித பிறவியாக இருந்த ஆன்மா ரசவாதம் என்று சொல்வார்கள். ரதம் என்று சொல்கிறாங்க இல்லையா, சித்த நல் ரதம். அந்த ரசவாதத்தால் இரும்பு துண்டு அந்த திரவத்தை ஊற்றினுடனே தங்கமாக மாறிவிடுகிறது இல்லையா. அது போன்று அந்த ஆன்மாவானது முழுதுடன் ஞானம் பெற்று அது சித்த பதவியை நோக்கி நகர்கிறது. அந்த நேரத்திலே நம்ம பார்த்தோம், அவர் வந்து பாவ முக்தி அடைந்து விட்டார் என்று ஏற்கனவே சென்ற பதிவிலே நம்ம பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல முக்தி பெற்றிருந்த கோ என்று சொல்கிறார். அங்க இருக்கிறார், இன்னும் அந்த உருவம் தான் இருக்குது, அவர் இன்னும் சித்தலோகத்துக்கு போகல. ஆனால் முக்தி பெற்றிருந்த என்று இறந்த காலத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, அவர் பாவ மோட்சம் அடைந்து விட்டார். அதனால் அந்த முக்தி பெற்று இருந்த என்று சொல்கிறார். அவர் முன்னாடி சித்திரத்து
இயற்றப்பட்ட படமென தேவர் சென்றார். தேவர்கள் அவ்வளவு அழகான படத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் வந்து சென்றார்கள். அது ஒரு அருமையான படம் போல இருக்கு. ஒரு கேமராவில் அதை பிடிச்சோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அதைத்தான் சித்திரத்து ஏற்றப்பட்ட படம் என தேவர் அழகிய ஓவியம் போல் தேவர்கள் அங்கு சென்று சேர்ந்தார்கள். தேமலர் மாறி சுண்ணம் சிதறினர் திசைகள் முட்ட தூமமும் எழுந்த தீபம் சுடர்ந்தன மிடைந்த தேவர் தாமமும் சாந்தும் ஏந்தி தாம் பணிந்து எழுந்து நின்று காமனை கடந்த கோமான் கழலடி பரபலுற்றார். அவரை துதிக்கிறார்கள். என்ன சந்தனம் சுண்ணம் போன்றவற்றையெல்லாம் தீபம் ஏற்றி கொண்டு, அது ரொம்ப அதிகமான விவரம் தேவையில்லை, புரிகின்ற ஒரு வகையில் பாடல்கள். அவர்கள் துதிக்கும் போது குணத்துதி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். பெரும்பாலும் துதிகள் அந்த நிலையை அடைந்த கேவல ஞானத்தை அடைந்த அந்த முனிவருடைய குணத்தை குறிப்பதாக இருக்கும். உவத்தல் காய்தலால் உன் திருவடி தளத்து எழுந்தோர்க்கு உவத்தல் காய்தல் உன் திருவுளத்து இல்லையேல் சொர்க்கமான் அரகத்தவர் துண்ணுவது உனது தவத்தின் தன்மையோ தன்வினை தன்மையோ அருளே. உவத்தல் காய்தல், விரும்புதல் வெறுத்தல், அந்த ரெண்டு விஷயத்தாலும் முனிவர்களை தேவர்களை இறைவனை மக்கள் தொழுவது உண்டு. மகிழ்ச்சியாலும் தொழுவார்கள், காய்தலாலும் தொழுவார்கள். நம்ம பார்த்துருக்குறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு போய் கடவுளை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறிய, நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த கடவுளையே காய்தல் செய்கின்ற அந்த நிலையிலையும் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் அந்த உவத்தல் காய்தலால் உன் திருவடி தளத்து எழுந்தோர்க்கு, அந்த மாதிரி ரெண்டு விதமான எண்ணத்தோடு உன்னிடம் வருகிறார்கள். உன்னை விரும்பி வருகிறார்கள், உன்னை வெறுத்து வருகிறார்கள், அல்லது உன்னை பாராட்ட வருகிறார்கள், உன்னை திட்ட வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன் பக்தர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது உவத்தல் காய்தல் உன் திருவுளத்து இலையேல், உன்னுடைய மனதிலே உன்னை வாழ்த்துபவர் பக்கம் மகிழ்ச்சியோ, அல்லது உன்னை வெறுப்பவர் அல்லது திட்டுபவர் உன்னை காய்பவர் அவரிடம் நீ காய்தலோ கொள்வதும் கிடையாது. உன்னிடம் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை என்பதைத்தான் இந்த வரியிலே சொல்றாங்க. ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்க? உன்னை விரும்பி ஏற்றுக்கொள்பவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார். உன்னை வெறுத்திருப்பவர்கள் அவர்கள் விஷயத்தை புரியாம இருக்கிறாங்க. அவர்கள் தத்துவத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதில்லை. அதனால அவர்களை சில பேர் நரகத்துக்கும் செல்கிறார்கள். அவ்வாறு சொர்க்கத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. உன்னை உவத்தல் காய்தலால் உன்னை வணங்குபவர்கள், அது உன்னுடைய தவத்தினுடைய தன்மையா? இங்க கொண்டு ரெண்டு கேள்வி வைக்கிறார். தவத்தினுடைய தன்மையோ தன்வினை தன்மையோ என்று கேட்கிறார். இவர் தவம் செய்வதால அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது. ஆனால் அவர்களுடைய வினைத்தன்மையால சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்லலாம். அப்ப உவத்தலோடு நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இந்த பாடனுடைய கருத்தாக நமக்கு சொல்கிறார். இறந்த காதிகள் நான்மையும் அழிந்த அக்கணத்தே நிறைந்த நான்மையும் வானவர் நிலையுடன் தளரா பறந்து நின் திருவடி பரவுவது இது உன் சிறந்த தன்மையோ திருவரத்து இயற்கையோ அருளே. இந்த 4 காதி வினைகள், காதிகள் இறந்த காதிகள், காதி வினைகள் அழிந்தவுடன் கிடைக்கின்ற நான்மை, அனந்த நான்மை, அது அழிந்த உடனே தேவர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ, அது உன்னுடைய சிறந்த தன்மையோ திருவரத்து இயற்கையோ அருளே என்று அந்த தன்மையினை புகழ்ந்து பாடுகிறார். ஒரு அலங்கார பாடலாக பாருங்க. குற்றம் ஒன்றிலையெனில் குற்றம் 3 நீ உரைத்தாய், பற்று நீ இளையனிலும் லோகம் உன் பற்றாம், சுற்றம் நீ இலாயெனில் எவ்வுயிரும் உன் சுற்றம், அற்றம் நீ இல்லாய் முனிவர்கோன் ஆயதோர் மாயம். குற்றம் உன்னிடமில்லை, ஆனால் 3 குற்றங்களை பற்றி நீ சொல்லியிருக்கிறார். ராக துவேஷ மோகம், அதாவது விருப்பு வெறுப்பு மயக்கம். இந்த 3ஐ நாம் சமணத்தினுடைய அடிப்படை குற்றங்களாக நூல்கள் எல்லா இடங்களிலும் கூறுகின்றன. ஆனால் அந்த முக்குற்றம் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ
அது எல்லாமே அந்த ராக துவேஷ மோகத்தை தான் குறிக்கும். அதாவது வெறுப்பு, வெறுப்பு, மயக்கம். மோகம் என்பதை மயக்கம் என்று கூறலாம். உன்னிடம் பற்று கிடையாது, ஆனால் லோகம் உன் பற்றாம், உலகமே உன் மீது பற்று கொண்டிருக்கிறது. சுற்றம் நீ இல்லை, உனக்கு எந்த சுற்றமும் இல்லை, ஆனால் எவ்வுயிரும் உன் சுற்றம். நீயும் என்ன நினைக்கிற? எல்லா உயிரையும் உன் சுற்றமாக நினைக்கிறாய் என்றால் யாருக்கு இன்னல் கொடுப்பது கிடையாது. அப்படிப்பட்ட நீ முனிவர்களுக்கு கோன், முனிவர்களுக்கு அரசனாக ஆகிவிட்டாயே, அது பெரிய மாயம்தான். ஏனென்றால் இந்த மூன்றும் குற்றம் இருப்பவன் அரசனாக இருப்பான், பற்று இருப்பவன் அரசனாக இருப்பான், அதே போல சுற்றத்தை வைத்திருப்பவன் அரசனாக இருப்பான். ஆனால் நீ முனிவர்களுக்கெல்லாம் இவை இல்லாமலேயே அரசனாக ஆகிவிட்டாய். அறிவு நீலை, இது பார்த்தீங்கன்னா விரோத அலங்காரம் என்று சொல்வார்கள். எதிர்மறை, அது என்ன அணி, ஏதோ ஒரு அணி இருக்குன்னு நினைக்கிறேன், டக்கு ஞாபகம். அறிவு நீலை ஒன்றலது எமக்கவை அநேகம், பிறவி நீலை யாங்களோ பிறவியிற் பெரியோம், செறிவதோர் கதி உனக்கிளை எமக்கு நான்கு வற்றால், வரியை நீ எம்மை ஆட்கொண்ட வசிது பெரிதே. என்ன சொல்றாரு நம்முடைய வாமன முனிவர்? அலங்காரமாக விரோத அலங்கார அணி என்று சொல்வார். நீ ஏழை, வரியை நீ ஒரு ஏழை, ஆனால் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் என்று, இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எப்படி அவர் வறியவர் என்று கூறுகிறார். அறிவு நீ இலை ஒன்றல்லது, உனக்கு ஒரே ஒரு அறிவு தான், கேவல ஞானம் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது. எமக்கவை அநேகம், எங்களுக்கு நிறைய இருக்கு, எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. மதி ஞானம் இருக்கிறது, 336 வகையாக இருக்கிறது. சுருத ஞானம் என்பது அங்கம் பூர்வம் போன்றவற்றால் அவையும் எண்ணிக்கையிலே அதிகம். அவதி ஞானம் 6 பிரிவாக கூறப்பட்டு இருக்கிறது, 3 பிரிவாக சில இடங்களிலே கூறப்பட்டு இருக்கிறது. அந்த விளக்கம்லாம் பின்னாடி நமக்கு மேருமந்த புராணத்திலே வருகிறது. அது அந்த நேரம் வரும்போது கூட அதை நம்ம பார்ப்போம். அதே போல மனப்பரிய ஞானம் என்ற அந்த உயர்ந்த ஞானத்திலே கூட ருஜுமதி, விமலமதி என்று 2 பிரிவுகள் இருக்கின்றன. இதெல்லாம் கூட்டி பார்த்தா எங்களுக்கு அறிவு அதிகம், உனக்கு ஒரே ஒரு அறிவு தான் கேவல ஞானம். அது குறைவானதா? இல்லை. மற்ற ஞானம் எல்லாம் அதனுள்ளே அடக்கம். கேவல ஞானம் ஒன்று வந்துட்டா மீதி எந்த ஞானமும் தேவையில்லை, அதனால கிடையாது அவருக்கு. முக்காலத்தையும் 3 உலகங்களிலும் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அவற்றின் பரியாயங்களையும் அறிந்து கொள்வதுதான் கேவல ஞானம். அந்த ஞானம் ஒன்று விட்டால் போதும். ஆனா இங்கு அந்த விஷயத்தை எப்படி சொல்றார் பாருங்க. உனக்கு ஒரே ஒரு அறிவு தான், எங்களுக்கு நிறைய. பிறவி நீ இலை, உனக்கு பிறவி கிடையாது, ஏன்னா நீ சித்த பிறவிக்கு போயிட்ட, சித்த நிலையை அடைந்து விட்டாய், உனக்கு பிறவி கிடையாது. யாங்களோ பிறவியிற் பெரியோம், எங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான பிறவி இருக்குது, எண்ணிக்கை அடங்காது. இனிமேல் வருகின்ற, ஏற்கனவே நிறைய பிறவிகள் இருந்துட்டோம், இனிமேலும் எவ்வளவு பிறவிகள் இருக்குதோ யாருக்கு தெரியாது. அந்த விஷயத்திலே நாங்க தான் பெரியவங்க. சரி ஒதோர் கதி உனக்கிளை, உனக்கு இனிமே கதி கிடையாது. சித்த கதி என்ற ஒரு கதியை பஞ்சம கதி என்று சொல்வார்கள், 5ஆம் கதி என்றும் சொல்வது உண்டு. அந்த கதியை நீ அடைந்து விட்டாய். எனக்கு 4 கதி எங்களுக்கு இருக்கு, எதில் வேணாலும் போய் பிறக்கலாம். நாங்கள் இருக்கிற 4 கதிகளில் 4 பிறவிகள் எதில் வேணாலும் பிறக்கலாம். அப்போ 4 எங்களுக்கு, அதுலேயும் நாங்கள் தான் செல்வாக்கு அதிகமாக வச்சிருக்கிறோம். வரியை நீ எம்மை ஆட்கொண்ட வசிது பெரிது. இது போன்று நிறைய பாடல்கள், சுவையான பாடல்கள் நூல் முழுவதும் இருக்கின்றன. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த பாடல்களை தேர்வு செய்து பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது? அந்த கேவல ஞானத்தை கொண்டாடுவதற்காக தரணேந்திரன் வருவார். பவனலோகத்தினுடைய தலைவர் இந்திரன் தரணேந்திரன். அவர் தன்னுடைய ராணிமார்களோடு, தன்னுடைய தேவிமார்களோடு அவரை சிறப்பிப்பதற்காக அங்கே வருவார். இதை ஏஐயில் நான் இந்த படத்துக்காக குறிப்பு கொடுத்தேன். நான் வெறும் தரணேந்திரன் என்று தான் கொடுத்தேன். அது பணாமுடியோடு வந்திருக்கிறது. அவர் பணாமுடி பார்சுநாதர் பிறவியில் தான் நமக்கு தெரிஞ்சு, அதுக்கான விளக்கம் யாராவது தெரிஞ்சு அதை அப்புறம் சொல்லலாம். இருந்தாலும் அது தரணேந்திரன் என்பதை காண்பிப்பதற்காக இதுவே நல்லா இருக்குன்ட்டு அப்படியே நான் போட்டிருக்கேன். அதனால் தன்னுடைய தேவிமார்களோடு அவர் அங்கு பூஜிக்குவதற்காக, சிறப்பு செய்வதற்காக அங்கிருந்து வருகிறார். அவ்வாறு வருகின்ற அந்த தரணேந்திரன் யாருக்கு சிறப்பு செய்கிறார் என்று சொன்னால்,
வைஜெயந்தன் சித்த பதவியை அடைந்து விட்டார். அவர் அருவமாகவும் ஆகிவிட்டார். அந்த சித்த பதவியை அடைந்த அவரை தேவர்கள் அனைவரும் வந்து போற்றுகிறார்கள். அவ்வாறு அங்கு வரும்போது மற்ற இருவரும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சஞ்சயந்தனும் சயந்தனும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சயந்தனுடைய நிலை என்னன்னு பாருங்க. ஆங்கு அவன் உருவம் அருந்தவன் சயந்தன் அந்தோ வீங்கிய தவத்தினாலே மேல் இவ்வுருவாக என்ன. அந்த உருவத்தை சயந்தன் பார்க்கிறான். இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம கண்ணையே மகிழ்ச்சிப்படுத்துகின்ற அளவிலே அந்த தரணேந்திரனுடைய உருவமும் அவனுடைய வைபோகமும், தேவியர்கள் அவர்கள் புடைசூழ வருவது, அவ்வளவு செல்வாக்காக இருப்பது, பளீர் என்ற அந்த முகம், இவற்றையெல்லாம் பின்னாடி அந்த இதுவும் வரும். அவற்றை பார்த்த உடனே சயந்தனுக்கு என்ன ஆயிப்போச்சு, வீங்கிய தவத்தினாலே, தவம் பெரிய தவம் என்று நாம் சொல்லும்போது இங்கே வீங்கிய தவம் என்று கூறுகிறார். ஒரு உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு உடல் நல்ல திரண்டு இருக்கும், அது பெரிதாக இருக்கும். அதை வீக்கம் என்று சொல்வதில்லை. அடிபட்டதுன்னா அந்த விரலை பார்த்தீங்கன்னா பெருசாயிடுச்சுன்னா அது பேர் வீங்கியது. அது ஒரு குறைபாடு தான். வீக்கம் என்பது குறைபாடு. நல்ல உருண்டு திரண்டு கைகாலில் இருந்தால் அது பலம். இங்கு பலமாக இருப்பதாக சயந்தன் மற்றவர்களை நினைக்கிறார்கள். ஆனால் அவனுடைய தவம் வீங்கிய தவம் என்று இந்த ஒரு வார்த்தையிலே அதனுடைய நிலையை அவர் உருவாக்கி விடுகிறார். வீங்கிய தவத்தினாலே மேல் இவ்வுருவாக என்ன. இந்த மாதிரி ஒரு படோடோபமான ஒரு வாழ்வும் ஒரு உருவமும் ஒரு வைபோகமும் நமக்கு கிடைக்காதா? இவ்வுருவாக இது போன்ற நாம் ஆக முடியாதா என்று அவன் நினைக்கிறான். அந்த நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கிய காட்சித்தாய நிதானத்தை நிறைய நின்றான். காட்சி நற்காட்சியோடு தான் நாம் தவத்துக்கு வந்தான். அந்த நற்காட்சி நீங்கி விடுகிறது என்று இங்கு நமக்கு முடிவுகள். அது அருமையான ஒரு தத்துவம். சமண மதத்திலே மிக உச்சமாக கூறப்படுகின்ற ஒரு விஷயம். நற்காட்சி தான் அடிப்படை. காட்சி விலகிவிட்டால் எவ்வளவு ஒழுக்கம் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. அவ்வாறு அவன் நினைக்கிறான் இல்லையா, அதை நிதானம் என்று கூறுவார். நம்ம கூட இப்ப பார்த்தோம் பிரமாதம் என்றதுக்கு ஒரு விளக்கம். அதுபோல நிதானம் என்பதனை நாம் நல்லதொரு சொல்லாக நினைக்கிறோம். நிதானமான ஆளுங்க, அவர் ஒரு நிதானமா பேசுவாரு, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா ஆலோசனை பண்ணுவாருன்னு நம்ம சொல்றோம். அந்த வார்த்தை அவர் ஆழ்ந்து ஆலோசனை செய்வார் என்று சொன்னால் அது சரி. ஆனால் நிதானம் என்று சொல்வது தன்னுடைய நிலையில் இருந்து கீழே இறங்கிவிட்டான் என்ற பொருளில் தான் கூறப்படுகிறது. வடமொழி சொல் தான் இதுவும் நிதானம். அதுபோல அவன் தன்னுடைய தவநிலையில இருந்து தாழ்ந்து விட்டான். நீங்கிய காட்சித்தாய நிதானத்தை நிறைய நின்றான். ஓங்கிய உலகம் வேண்டா உமி கொண்ட ஒருவன் ஒத்தான். இந்த உலகம் வேண்டாம், ஓங்கிய உலகம் என்றால் சித்த உலகம், அது வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அரிசிக்கு பதில் பூமியை ஏற்றுக்கொண்டவனாக ஆகிவிட்டான். நிதானம் என்பது ஒரு உறுத்தல், முள் குத்தியது போன்ற உணர்வு என்று சொல்வார். நெஞ்சில ஒரு உறுத்தலா இருக்கும் பாருங்க, அது மேலே போகாது கீழே போகாது, விட்டும் விலகி போகாது, அது ஒரு உறுத்தல். அதை சல்லியம் என்று கூறுவார்கள் வடமொழியில சொல்லும் பொழுது. நிதானம் என்ற வார்த்தையும் வடமொழியில இருந்து வந்ததுதான். அதை நான் சல்லியம் என்று கூறுவார்கள், உறுத்தலை. அது 3 விதமாக இருக்குது. நித்யா சல்யம் என்று முதல், பொய் தத்துவங்களை உண்மை என நம்புதல். அந்த நம்பி அதனுடைய நினைவிலேயே இருந்தால் அது மித்யா சல்யம். மாயா சல்யம் என்பது வஞ்சனை. மாயை என்றாலே வஞ்சனை தான். வஞ்சனை செய்கின்ற அந்த உணர்வு ஒருவரிடம் இருக்குமானால் அது சல்லியம். அது அவருக்கு உறுத்தல், அவருடைய உயிருக்கு உறுத்தல். அதை மாயா சல்யம் என்று சொல்வார். 3ஆவதாக கூறப்படுவதுதான் நிதான சல்யம். நிதான சல்யம் என்ன செய்யுதுன்னா, மறுபிறவியில் வைபோகங்கள் வேண்டும் என்று நினைத்தல். இப்ப நினைக்கிறான் இல்லையா, அவன் தரணேந்திரன் போல அவ்வளோ வைபோகத்தோடு நாம் இருக்க வேண்டும் அவன் நினைக்கிறான் இல்லையா, அவனுடைய நிலையிலிருந்து இறங்கிறான்றது தெரியாது அவன். ஆனால் அந்த நிலையினை நிதான சல்யம் என்று கூறுவார்கள். அடுத்த பிறவியில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு இதன் போது சல்லேகனின் போது நினைத்தால் கூட அது சல்லியம்.
நிதான சல்யம், நிதானம் அதற்கு பெயர். அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய நிலையினுடைய தாழ்ந்த நிலையை அடைந்தவன் சயந்தன், இரண்டாவது பையன். அவன் இரண்டாவது பையன் அந்த நிலைக்கு வந்துட்டான். அவன் பார்ப்பதை பாருங்க, முனிவராக இருக்கிறான். அந்த தரணேந்திரனுடைய உருவத்தை அவன் எப்படி வியப்போடு பார்க்கிறான் என்பதனை ஒரு ஓவியமாக ChatGPT மூலமாக பெற்று அதில் வச்சிருக்கு. அவ்வாறு அவர் பார்த்து ஆச்சரியப்படும் போது அவன் நிதானத்தை அடைந்தான் என்று நமக்கு முனிவரர் அருந்தவம் தாங்கி மேறு அனைவர்க்கு ஏலும் ஆசை துரும்பிடை தோன்றுமேனும் துகளினும் சிறியராவார். அருந்தவம் தாங்கி மேரு போன்ற மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஆசை துரும்பிடை தோன்றுமேனும், ஒரு துரும்பு ஆசை வந்தாலும் கூட துகளினும் சிறியராவார். மேருமலையாக இருப்பவர் ஒரு தூள் துகள் போல ஆகிவிடுவார். அருந்தவன் இவனிற்கண்டாம் ஆசை இல்லாமை என்றோ பெருந்தவம் ஆதல் அன்றேல் பிறவி வித்து உலர்த்தல் அன்றே. அந்த மாதிரி இருக்கின்ற நிலையை ஆசை வந்து விட்டால் அது என்ன செய்யும்னா பிறவி வித்து உலர்த்துதல். வித்தை வந்து பார்த்தோன்னா விதைகள், விதை நெல்லை கூட நன்றாக உலர்த்தின பிறகுதான் அது நல்லா முளைக்கும். அதை என்ன செய்கிறாங்க, அடுத்தது முளைக்கணும்னா அதை காயப்படுவாங்க, உலர்த்துவாங்க. அதுபோல அந்த ஆசை வந்து விட்டால் பிறவி வித்தினை அவன் உலர்த்துகின்ற அந்த நிலையிலே இருக்கிறான் என்று அர்த்தம். அடுத்த பிறவிக்கு ரெடி ஆயிட்டான், நிறைய பிறவிகள் வரப்போகுதுன்னு. கனிந்தனை கவளம் கையில் வைத்துடன் கழறுவாரை முனிந்திடும் களிறு போல்வார் முத்தியை விளைக்கும் நீரார். முத்தியை விளைக்கும் நீரார், முத்தியை பெறுகின்ற அல்லது அதனை விளைவிக்கின்ற அந்த தன்மையை உடையவர்கள் எப்படி செய்வாங்கன்னா, கனிந்த நெய் கையில நெய் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கிற கவளத்தை கையிலே வைத்துக்கொண்டு வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரு யானையை கூப்பிட்டால் கூட அதை கண்டுகொள்ளாமல் முனிந்திடும் களிறு போல்வார். கோபமாக அவர் பக்கம் திரும்பாம போயிடுமா அந்த களிறு. அதுபோல ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தன்னுடைய பாதையிலேயே சென்று கொண்டிருப்பவர் முக்தியை விளைக்கும் நீரார், முக்தியை அடையக்கூடிய தன்மையை உடையவர்கள். மனம் கொள துறந்திடாதே வாழ் குழைத்து எச்சிற்கோடும் கணங்கனை போலும் நீரார் மாற்றிடை சுழலு நீரார். மாற்றிடை, மாற்று பிறவி, பிறவி சுழலிலே மாற்றுகின்றவர்கள் என்ன, மனம் கொள துறந்திடாதே வாள் குழைத்து எச்சிற்கு ஓடும் கணங்கன், தன்னுடைய வாளை குழைத்து கொண்டு எச்சில் சோற்றுக்காக ஓடுகின்ற நாயை, கணங்கன் நாயை போன்றது என்று இங்கே உதாரணத்தை சொல்கிறார். எப்படியெல்லாம் ஒரு இழிநிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு உதாரணங்களை இங்கு நமக்கு குறிப்பிடுகிறார். நஞ்சினை அமிர்தம் என்றே உண்டவன், அதாவது அமிர்தம் அவனுக்கு இதுதான் சுகமானது, இல்வாழ்க்கையும் ஐம்புலனுடைய மகிழ்ச்சியும்தான் சுகம் என்று நினைக்கிறான். அது நஞ்சு, ஆனால் அது அமிர்தம் என்று நினைக்கிறான். ஐம்புலன் சுகத்தை அமிர்தம் என்று நினைக்கிறான், ஆனால் அது நஞ்சு. அந்த நஞ்சினை அமிர்தம்னு நினைச்சு உண்டவன் அயர்ந்து பின்னை அதன் பிறகு ஐயோன்னு கண்டுபிடிச்சிட்டு துஞ்சுவது அஞ்சி கான்று, இது நம்மை கொன்றுவிடும், இது நஞ்சுதான் என்று நினைத்து இறந்து விடுவோம் என்று அஞ்சி கான்று அதை வெளியே துப்பிடுறான். ஆனால் அப்புறம் என்ன செய்யறான், அந்த நஞ்சையே துய்த்தல் போலும், மறுபடியும் அந்த நஞ்சையே எடுத்து ஆசைப்பட்டு அது அதனுடைய உருவத்தாலோ அது இருக்கின்ற அந்த சுவையாலோ அதை நஞ்சு என்று உணராமல் மீண்டும் உண்டு விடுகிறான். ஜெயந்தன் என்ன செய்தான், இல்லறம் அந்த ஐம்புலன் ஆசை தேவையில்லை, அது அமிர்தம் போன்று இருந்தது, அது நஞ்சு என்று உணர்ந்து துறவுக்கு வந்தான், அதை துப்பிட்டான், அந்த நஞ்சை கீழே துப்பிட்டான். ஆனால் இப்போது என்ன செஞ்சான், அந்த நஞ்சையே மறுபடியும் உண்டு விட்டான். புஞ்சிய பொறியின் போகம் மாற்றிடை சுழற்றும் என்ன அஞ்சி முன் துறந்த போகத்து அருந்தவன்னா செய்தானே. மறுபடியும் அந்த பொறியின் போகத்துக்கு அவன் அடிமையாகிவிட்டான் என்ற 3 பாடல்களும் அந்த நிதானத்தினுடைய விளைவை நமக்கு குறைக்கக்கூடியது. அதனுடைய துன்பம் என்ன
நிதானம் அடைந்தால் ஒரு முனிவருக்கு வரக்கூடிய துன்பம் என்ன என்பதை குறிப்பிடுவதாக இந்த 3 பாடல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதனால ஒரு அருமையான பாடலோடு அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். நாமானா என்ன முடிக்கல. ஐந்தலை அரவம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நெஞ்சில் துன்பம் ஓர் கடிகையல்லால் துஞ்சினால் தொடர்ந்திடாதாம். ஐம்பொறி அரவம் தன்வாய் ஒன்றினால் ஆய நெஞ்சு துஞ்சினால் அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் கண்டாய். 5 தலை நாகம் இருக்குது, 5 தலை அரவம். அந்த 5 தலையினுடைய முனையிலும் அதற்கான நஞ்சு இருக்கும். அந்த 5ஆலையும் கடிச்சிடுச்சு. அந்த 5 தலை நாகம் 5 வாயாலும் கடித்து 5 வாயிலிருந்தும் விஷமானது ஒருத்தருக்கு ஏறிவிட்டது. அவ்வாறு ஏறிடுச்சுன்னா அவர்களுக்கு இறப்பு ஏற்பட்டு விடும். ஆனால் அந்த இறப்பு அதோட முடிஞ்சு போயிடும். ஒரே ஒரு எஃபெக்ட் தான். அதனால கடிச்சிச்சு, இறந்துட்டாங்க. ஆனால் 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு வாய் கடித்தாலும் சரி, அந்த 5 புலன்கள்ல கண்ணுக்கு அடிமையானாலோ, இசைக்கு அடிமையாகி காதுகளுக்கு அடிமையானாலோ, வாசனைக்கு அடிமையானாலோ, சுவைக்கு அடிமையானாலோ, ஊருக்கு அடிமையானாலோ, ஏதோ ஒன்றுக்கு அடிமையானால் கூட அது பல பிறவிகளை ஏற்படுத்திவிடும். அதனால என்ன செய்யணும்? 5 தலை அரவம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நெஞ்சில் துன்பம் ஓர் கடிகை. ஒரு தடவை ஒரு துன்பம் தான் வரும், அல்லால் துஞ்சினால் தொடர்ந்திடாதாம். இறந்து போயிட்டு அதன் பிறகு அதனால அந்த நஞ்சினால தொடர்பு எதுவும் இல்லை, தொடர்ச்சி எதுவும் இல்லை. ஆனால் ஐம்பொறி அரவம் தன்வாய் ஒன்றினால் ஆய நஞ்சு, அந்த ஒரே ஒரு ஐம்பொறியில ஒரு பொறியால் கூட நஞ்சு விளைந்து விட்டது என்று சொன்னால், நஞ்சினை பருகிவிட்டோம் என்று சொன்னால், துஞ்சினால் அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் கண்டாய். அநேக காலம் தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து அந்த துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஐம்புலன் ஆசையை பற்றி குறிப்பிடுகிறார். இது சயந்தனுடைய நிலையை விவரிப்பதற்காக இது குறிப்பிடுகிறார். இங்கு வைஜெயந்தன் முக்திக்கு சென்று விட்டார். சயந்தன் எப்படி நிதானத்தின் மூலமாக அவன் தரணேந்திரனாக ஆக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த மாதிரி தரணேந்திரனாக போய் பிறந்து விட்டான். இதோடு அந்த முதல் சருக்கம் முடியும். இந்த நற்காட்சியினுடைய இதை பற்றி அருணரிச்சாரத்தில் படிக்கும்போது ஒரு பாடல் அதை காட்டு. கட்டளை கோடி திரிகின் கருதிய இட்டிகையும் கோடும் அதுபோலும் ஒட்டிய காட்சி திரியின் அறந்திரியும் என்றுரைப்பர் மாட்சியின் மிக்கார்தாம். நிதானத்தை விளக்குகின்ற ஒரு பாடலாக அறநெறிச்சாரா கூறுகிறார். கட்டளை என்றால் அந்த செங்கல் செய்யறதுக்காக ஒரு அச்சு வச்சிருப்பாங்க, செங்கல் செய்யறதுக்கு அதில் போட்டு சேர மெழுகுவாங்க, அந்த கட்டளை. அது கோணலாக இருந்தால் கோடித்திரியின் அந்த அச்சில் இருக்கக்கூடிய அந்த பலகை கோணலாக இருந்தால் கருதிய இட்டிகையும் கோடும், அந்த செங்கல்லும் கோணையாத்தான் வரும். கட்டளை கோடி திரியின் கருதிய இட்டிகையும் கோடும் அதுபோலும் ஒட்டிய காட்சி திரியின் அறந்திரியும் என்று கூறுகிறார். அந்த காட்சி திரிந்து விட்டால் அறம் தெரிந்து போகும். நம்ம தரிசன பாகுடம் முந்தமுதாச்சாரியர் எழுதியிருக்கும் போது அவர் சொல்றார், ஒரு செடிக்கு எப்படி வேரோ அது போன்றுதான் நற்காட்சி. நற்காட்சி இழுந்த பின்னால் ஞானமும் ஒழுக்கமும் வைத்து யாராலும் சித்த பதவியை அடைந்து விட முடியாது. காட்சி தெரிந்து விட்டால் அதன் பிறகு அது சரி செய்ய முடியாது. ஒழுக்கம் தெரிந்து போனால் மறுபடியும் ஒழுக்கத்தை கொண்டு வந்து விடலாம். ஆனால் காட்சி தெரிந்து போனால் அது முடியாது. அது எத்தனை பிறவிகளை எடுக்குமோ சொல்ல முடியாது. அதை விளக்குவதாக வருகிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுதான், சுருக்கமாக முடிச்சிடலாம். அதை முடிச்சிட்டோம்னா நம்ம இந்த பதிவில் முடித்த மாதிரி ஆகிடும். இன்னும் இருக்கு கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன். சயந்தனுடைய நிலை என்ன? சஞ்சயந்தனுடைய நிலை. சயந்தன் தான் நிதானத்தை அடைந்து அவன் ஒரு பிறவி வேண்டும் என்று நினைத்தான். அந்த பிறவிக்கு அவன் போயிட்டான்னு அவர் சொல்லலை, ஆனால் பின்னாடி கொண்டு வந்து காமிப்பார். வைஜெயந்தன் அவர் சித்த நிலையை அடைந்து விட்டார், இறை நிலையை அடைந்து விட்டார். சயந்தன் தரணேந்திரனாக போக ஆசைப்பட்டு விட்டான், நிதானத்தை அடைந்து விட்டான், தவம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்ப சஞ்சயந்தன் முதல் மகன் இருக்காங்களே, அவனுடைய நிலை என்ன? இந்த பாடல் வரிகளை எப்படி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக அந்த ஒரிஜினலை எடுத்து போட்டிருக்கோம். சில பாடல்கள் பார்த்து
பஞ்சம கதிகட் சென்ற பரமன் தன் சரமமூர்த்திக்கு அஞ்சலி செய்து வாழ்த்தி சிறப்பயர்ந்து அமரர் போனார். வஞ்சமில் தவத்தினான் சஞ்சயந்தனும் வணங்கிப் போகி எஞ்சலில் கொள்கை தாங்கி இராப்பகல் படிமனின்றான். அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஞ்சயந்தன் தன்னுடைய நிலையில் இருந்து அவன் அந்த தேவர்கள் வந்தது அவர்களை பார்த்தாலும் கூட அதனால் எந்த சலனமும் இல்லாமல் தன்னுடைய தவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறான் சஞ்சயந்தன். பஞ்சமகதி பார்த்தோம் இல்லையா, 5வது கதி சித்தகதின்னு நம்ம நினைச்சோம். கதிகள் சென்ற பரமன் தன் சரமமூர்த்தி. சரம தேகம் என்று சொன்னால் அதான் கடைசி தேகம்னு அர்த்தம். அதனால சரமமூர்த்தி என்று இங்கு குறிப்பிடுகிறார். அதான் கடைசி உடல். வைஜெயந்தனுக்கு அப்புறம் உடல் கிடையாது. அவர் சித்தநிலையை அடைந்து விட்டார். அவருக்கு அஞ்சலி செய்து வாழ்த்தி சிறப்பு அயர்ந்து அமரர் போனார். தேவர்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. வஞ்சமில் தவத்தினான், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் குற்றமில்லாத தவத்தை செய்து வருகின்ற சஞ்சயந்தன் அவனும் அவரை வணங்கிவிட்டு எஞ்சலில் கொள்கை தாங்கி இராப்பகல் படிமன் என்றான். மீதி இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் தாங்கி இன்னும் என்னென்ன கடைபிடிக்க வேண்டுமோ முடிக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் தாங்கி இரவு பகலாக அவன் தவத்தை மேற்கொண்டான். அந்த நேரத்தில் அங்கு எப்படி ஒரு நிலைமை, அந்த காடு அவர் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் எப்படி நிகழ்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த சமோசரணத்திலே அமர்ந்து கேவலஞானம் பெற்றவர்கள் சமோசரணத்திலே அமர்ந்து இருக்கும் பொழுது அங்கு சுபிட்சம் நிலவும் என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். இப்போ வைஜெயந்தன் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டதால அங்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? மான் கன்றும் புலியின் கன்றும் மாறியே முளையை உண்ணும், ஆண் கன்றும் ஆணை கன்றும் சிங்கத்தின் கன்றோடாடும், ஊன் தின்று வாழும் சாதிய தொழில் ஒழிந்த உள்ளம் தான் சென்ற சாந்தியார்க்கும் மாதவன் தன்மையாலே. மாதவன் தன்மையாலே இப்ப தாமும் செய்து கொண்டிருக்கின்ற இவரையும் எடுத்துக்கொள்ளலாம், வைஜெயந்தன் சக்திக்கு போன நிலையையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அங்க இருக்கக்கூடிய சூழல்ல மான் புலி இவற்றுடைய கன்றுகள் தனியா மாற்றி மாற்றி பால் குடிக்கும். புலியிடம் மானும் மானிடம் புலியும் புலிக்குட்டியும் பால் குடிக்கும். அதே போல மாட்டினுடைய கன்றும் மானினுடைய கன்றும் யானையினுடைய கன்றும் சிங்கத்தின் கன்றோடு விளையாடும். ஊன் தின்று வாழும் சாதி அத்தொழில் ஒழிந்த, அந்த மிருகங்கள் எல்லாம் பலதும் ஊனை தின்று வாழக்கூடியவை. அவை அந்த இறைச்சியை தின்னுகின்ற அந்த பழக்கத்தை விட்டுவிடும். அது அந்த நிலை. அவ்வாறு ஒரு சாந்தி அந்த இடத்துல நிலவுகிறது. சமதாபாவமாக அங்கு விலங்கினங்கள் கூட இருக்கின்றன. எலி சென்று நாகத்தின் மேலேறிடும், நாகங்கீறி நலையும் என்றஞ்சி அஞ்சல் இல்லை, மானமாவாளின் முல்லை புலி சென்று வாங்கும், புல்வாய் கிடந்துழி நடுங்கும் என்று நலிவு செய்வேடர் செல்லார். எலி சென்று நாகத்தின் மேல விளையாடுமா. நாகமும் கீரியும், நாகம் கீரி நம்மளை கொன்று விடும் என்று சொல்லி அஞ்சுவது கிடையாது. கவரிமான் மானமா வாளின், கவரிமானுடைய வாளிலே முள் தைத்து கொண்டிருந்தால் அந்த முல்லை புலி சென்று வாங்கும், அந்த முல்லை நீக்கும். முள் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க, அது மாதிரி நீக்கும். புல்வாய் கிடந்துழி நடுங்கும் என்று நலிவுசை வேடர் செல்லார். மான் கூட்டம்லாம் ஒரு கும்பலா இருக்குமே, அதெல்லாம் நடுங்கி விடும் என்று சொல்லி வேடர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். எதனால? செற்றமில் நற்றவத்தால், எந்த விதமான செற்றமும் இல்லாத நல்ல தவத்தை அங்கு சஞ்சயந்தன் மேற்கொண்டிருப்பதால் இவ்வாறு ஒரு சமதாபாவம் அந்த இடம் முழுவதும் விளங்கி வருகிறது. அப்போது அவனுடைய தவத்தினுடைய தன்மை, ஒரு வகைப்பட்ட உள்ளத்து இருவகை துறவு தன்னால் மறுவியே குத்தி மூன்றிர் சன்னைகள் 4 மாற்றி பொருவில் ஐம்பொறி செறித்து பொருந்தி ஆவாசம் மாறின் இருவகை செவிலித்தாயர் எழுவரை செறிய வைத்தான். இங்கு என்ன அலங்காரம் போல 1 2 3ன்னு 7 வரைக்கும் சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியான பாட்டில் அதில் அடுத்தது ஆரம்பிக்கிறார். சுத்தி ஓர் எட்டிர்
தூயான் 9 யோகில் 110 தடுக்க அங்கம் 11 பயின்ற ஞானம் ஞானம் சித்தம் 12 சென்று சிந்தையை முறுக்கியிட்டு 10 நின்ற கிரியை பயின்றிட்டானே. இப்ப 13 வரைக்கும் அந்த எண்ணலரங்காத்துல சொல்லியிருக்கார். பாடல்களை நீங்க மறுபடியும் நூல்களில் கூட படிச்சு பார்க்கலாம். ஒரு வகைப்பட்ட உள்ளம், ஏகாக்கிர சிந்தா என்று சொல்வார்கள். ஒரே ஒரு சுக்ல தியானத்தின் போது ஒரே பொருள் மீதுதான் அவர்களுக்கான அந்த சிந்தனை சென்று கொண்டே இருக்கும். அது போன்ற ஒரு வகைப்பட்ட உள்ளம். அகத்தவம் புறத்தவம் என்ற இரண்டையும் கடைபிடிக்கிறார்கள். மனமொழி உடல் என்கின்ற அடக்கம், குப்தி என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்ல அந்த வார்த்தைகள்லாம் வரும். சன்னைகள், சன்னை என்றால் குறைபாடுகள். ஆகார சன்னை, மைதுன்யம் என்று சொன்னால் அது ஒரு பெண்ணாசையை குறிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அது மைதுனம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு குறைபாடுகள், பயச்சன்னை, பரிகிரக சன்னை, பற்று. பரிகிரகம் என்றால் பற்று. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம சமஸ்கிருத வார்த்தையிலே தெரிந்து கொள்வது பின்னால் எல்லா இடத்துலையும் பயனளிக்கும் என்பதால் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஆகார சன்னை, மைதுன்ய சன்னை, பயச்சன்னை, பரிகிரக சன்னை என்று சொல்வாங்க. இவையெல்லாம் சிறு குறைபாடுகள். இந்த 4ஐயும் விளக்கி இருக்கிறார். அதுபோல 5 பொறிகளை வென்று இருக்கிறார். அது தெரியும் நமக்கு, அதில் குறிப்பிட வேண்டியதில்லை. ஆவாசம் என்பது அவசிய கடமைகள், ஆவசியகம் என்று வடமொழியில கூறப்படுவதை இங்கு ஆவாசம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய முனிவர். அந்த 6 என்ன? துதி, வழிபாடு. இந்த 2க்கு என்ன வித்தியாசம்னா, துதி என்பது ஒரு குறிப்பிட்ட தீர்த்தங்கரரை வணங்குவது, வழிபாடு சமுச்சயம் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த மொத்த எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்வது. சித்தர், நம்ம 5 வகையான பஞ்சபரமேட்டிகள் அனைவரையும் ஒன்றுபட்டு வழிபடுவது, எல்லா வழிபாடுகளையும் செய்வது வந்தனை. அதற்கடுத்தது சுவாத்தியாயம் என்கின்ற நூல் பயிலுதல், பிரதிக்கிரமணம் என்கின்ற கழிவிறக்கம். ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் அந்த குற்றத்தை நாம் செய்து விட்டோமே, தவத்திலே இந்த குறைபாடு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி கழிவிறக்கம் கொள்ளுதல். தானே மனதிலே துன்பப்பட்டு செய்வது பிரதிக்கிரமணம். அந்த குறைகளை நீக்கி விடுதல். எதிர்காலத்தில் அதெல்லாம் வராமல் இருக்கிறது பிரத்யாக்கியானம். பிரத்யாக்கியானம்னா விடுதல்னு அர்த்தம். குறை களைதல் என்று நமக்கு தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆதிசாகர் எழுதியிருக்கிற நியமசார நூல் முதற்கொண்டு எல்லா நூல்களும் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே மிகவும் சிறந்து விளங்குகின்ற தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் அந்த நூல்களை படிக்கலாம். நியமசாரத்தில் முக்கியமாக எல்லா விதமான ஆகம சொற்களுக்கும் தமிழ் அருமையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் புலவர், தமிழ் புலவராக இருந்தவர், அதே நேரத்தில் வடமொழியிலும் பாண்டித்யம் பெற்றவர். அதனால் அவ்வளவு அருமையாக அங்கே அந்த மொழிபெயர்ப்புகள் காணப்படுவது ஒரு தகவலுக்காக. அதன் பிறகு வியுத்சர்க்கம் என்பது பற்று விடல், பற்றை முழுமையாக விடுதல். இந்த 6ஐயும் முனிவர்களுடைய அவசிய கடமை. நம்ம இல்லறத்தாருடைய 6 கடமைகள் வேறு, அது வேறு, அது அவசியகம் இல்லறத்தாருக்கு. இங்கு முனிவருடைய 6 கடமைகளை இங்கு கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் 7ன்றது புண்ணியத்திற்கான மனோபாவம். இப்போ ஏற்கனவே ஒரு பாடல்ல நமக்கு இங்கே ஊற்று என்ற கருத்தை சொல்லும் பொழுது அருள், தெளிவு, ஆர்வம் அதெல்லாம் வரும் சிந்தைன்னு. அது போலவே அருள், தெளிவு, ஆர்வம், தியானம், அழகிய நிகழ்ச்சி, அதாவது வழிபடுதல், அதெல்லாம் பல விஷயங்களை செய்து சிறப்பாக வழிபடுதலை அழகிய நிகழ்ச்சி என்று சொல்வார். நல்லறிவு, தவம், தூய சிந்தனை, இவையெல்லாம் புண்ணியத்திற்கான மனோபாவம். அது 7. 8 சுத்தி, தூய்மை. எதில் தூய்மையாக இருக்கணும்? எண்ண தூய்மை, பணிவிலே தூய்மை. பணிவில கூட மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சொல்லும்போது வெளியே பணிவாக காட்டிக்கிறது, உள்ளே பார்த்தீங்கன்னா கர்வமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, அது சித்தி கிடையாது. அது வினயம் என்று கூறுவார்கள், வினய தூய்மை. அது வடமொழி பதங்களை எல்லாம் நான் இந்த அடைப்பு குறிக்குள்ள கொடுத்துருக்கேன், அது உபயோகப்படும் என்பதாலும். நடத்தல், ஈரியா பதம். நடத்தல்ல தூய்மை இருக்கும். தூய்மைனா என்ன? எந்த உயிருக்கும் சிற்றுயிர்களுக்கு இன்னல் தராத நிலை. எடுத்தல் வைத்தல் அதே போலதான். பிரதிஷ்டாபனம். எடுத்தல் வைத்தல்ல சிற்றுயிருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அதே போல உறங்குதல், படுத்து உறங்குதல்ல சையாசனம் என்று கூறுவாங்க. பேச்சு, வசனத்தால் தூய்மை. உணவு ஏற்றல், ஆகார தூய்மை சொல்லுவாங்க, ஆகார சுத்தி என்று. உடல் தூய்மை. இந்த தூய்மை எல்லாம்
இருக்க வேண்டும். உடல் தூய்மை என்றால் இங்கு குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடலால் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த சிற்றுயிருக்கும் இன்னல் ஏற்படாமல் இருப்பது உடல் தூய்மை என்று கூறப்படும். இந்த தூய்மை சுத்தின்றதுல வேறு சில நூல்களில் வேறு இந்த ஆகாரம் கொடுப்பதற்கான சுத்தி 8, அது 9 இருக்கு. ஆனால் இந்த 8 சுத்தி கூட சில நூல்களில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கு பொருத்தமாக இருப்பது இதுதான் என்பதால் இதை கொடுத்துருக்கிறேன். அதையும் கூட நூல்களில் நீங்கள் படித்தா தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு யோகம். யோகம் என்றால் செயல்கள் 9. அது என்ன? மனம், மொழி, செயல், இவற்றால் தான் நம்ம செய்கிறோம். அந்த 3ஆல் தான் செய்கிறோம். மனதால் நினைக்கிறோம், மொழியால் பேசுகிறோம், உடலால் செய்கிறோம் செயல். இந்த 3ஆலையும் செய்தல், செய்வித்தல், உடன்படல், இந்த 3ம் செய்கிறோம். நம்ம செய்கிறோம், பிறரை வைத்து செய்கிறோம், அது செய்வித்தல். பிறர் தவறை செய்துட்டாலோ அல்லது ஏதோ ஒரு செயலை செய்தால் அதுக்கு உடன்படல், அது சரிதான்னு சொல்லலாம், அல்லது அவர் செய்வதற்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கூட சொல்லலாம். இது எல்லாம் யோகம். அதே போல அந்த செயலை செய்வதற்கு முதலிலே நினைக்கிறோம், இதை ஒரு வேலை செய்யணும், எண்ணுதல். அதற்கப்புறம் எத்தனித்தல், அதை செய்வதற்கான முயற்சிகளை செய்தல். அதன் பிறகு அந்த செயலை செய்தல், தொடங்குதல். இப்போ வந்து ஒரு ஒரு பாவச் செயல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுக்கு வந்து இப்போ ஒரு மரத்தை வெட்டணும்னா ஒரு பாவச் செயல் தான். அது இந்த 3மே இருக்கும். மனமொழி செயல். மனமொழி உடலால் செயல். ஒன்று நம்மளே செய்தல், அது செய்தல். செய்வித்தல், இன்னொரு ஆளை வச்சு வெட்டுறது. நம்ம செய்த பாவங்க, இன்னொரு ஆளை வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆளுகிட்ட கொடுவாலை கொடுத்து அதை கொஞ்சம் வெட்டி கொடுப்பாங்க. உடன்படல், நம்ம அது தொந்தரவு கொடுத்துனே இருக்குது அந்த கிளை நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு. நம்ம இல்லை, யாரோ ஒரு ஆள் வெட்டிட்டாங்க, வெட்டின பிறகு நான் பார்த்தீங்களா அந்த இடைஞ்சல இந்த வெட்டிட்டேன்னு, பரவாயில்லப்பா நீ செய்தது நல்ல காரியம் தான் சொன்னோம்னா அது உடன்படுது. அதுவும் அந்த பாவத்திலே சேர்த்து கொள்ளப்படுது. அதே போல அதை எண்ணுதல், முதல்ல மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறது. அதுக்கு அடுத்து எத்தனித்தல், அதுக்கு கொடுவால் வேணும், இல்லைன்னா ரம்பம் வேணும், வேற ஏதாவது வேணுமா, கடப்பாரை வேணுமா, அதெல்லாம் சேகரம் செய்வது, அதை எத்தனிக்கிறது. அதன் பிறகு அதை வெட்டுவதற்கு தொடங்குதல். இது 3ம் 9ஆக இருக்கும். அந்த 9ம் செயல்கள் என்று. இது வந்து நம்ம மனவசன காய என்று வடமொழியில சொல்வார்கள். கிருதம், காரிதம், அனுமோதம் என்று சொல்வார்கள். செய்தல், செய்வித்தல், உடன்படல கிருதம், காரிதம், அனுமோதம் என்று சொல்வார்கள். எண்ணுதல், எத்தனித்தல், தொடங்குதல், சம்பிரம்பம், சமாரம்பம், ஆரம்பம், இவையெல்லாம் வடமொழியில இதற்கு சொல்லக்கூடிய சொற்கள். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பின்னாடி உதவும். அதனால அந்த 9 விதமான செயல், 10 வகை ஊற்றுகள். நம்ம ஏற்கனவே 98வது பாடலில் மேர்மது புராணத்தில் அந்த 10 வகை ஊற்றுகளை பற்றி பார்த்துருக்கிறோம். நிறைய ஊற்று, குறைஞ்ச ஊற்றெல்லாம் நம்ம விளக்கமும் பார்த்துருக்கோம். 11 அங்கம். ஆனால் உண்மையிலே அங்கங்கள் 12 தான். அதில் 12வது அங்கமாக இருக்கக்கூடிய திஷ்டிவாத அங்கம் என்பது பல பிரிவுகளை கொண்டது. அதனால் 11 அங்கங்களை பயில்வார்கள் முனிவர் நிலையில் இருப்போம். 12 சிந்தனைகள் தெரியும். நிலையாமையில் ஆரம்பித்து நிறைய சிந்தனைகள், இந்த 12 வகையான துவாதச அனுப்பிரேக்ஷா என்று சொல்லக்கூடிய நிலையாமை முதலான 12 சிந்தனைகள். 13 என்பது ஆச்சாரம். ஆச்சாரம் என்பது ஒழுக்கம். மகாவிரதம் 5, சமிதி கவனம் இருக்கு இல்லைங்களா, அது ஈரியா சமிதி, வாசனா சமிதி என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, அது 5. குப்தி 3 விதமான அடக்கம். இந்த மாதிரி 13 விஷயங்களை 2 பாடல்களிலே எண்ணலங்காரமாக கொடுத்து அந்த பாடல் அலங்காரப்படுத்தியிருக்கிறார் முனிவர். இப்ப அடுத்ததாக என்ன நிகழ்கிறது? அவர் சஞ்சயந்த முனிவர் கடுமையான தவத்திலே இருக்கிறார். ஏகாக்கிர சிந்தனை, இந்த 13 விஷயங்களை நம்ம பார்த்தோம்ல, எல்லாத்தையும் கடைபிடித்து அவர் நிற்கின்ற நேரத்திலே ஒரு வித்யாதரன் அந்த காட்டின் வழியாக வருகிறான். அவன் வரும்பொழுது சஞ்சயந்த முனிவர் எங்கே தவம் இருக்கிறாரோ அதற்கு மேலே, அவருக்கு நேராக ஒரு தலைக்கு மேலே அந்த விமானம் நின்று விடுகிறது. நம்ம விமானம் நின்று போயிடுச்சு, என்ன காரணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கீழே பார்க்கிறான். நிறைய நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலே வரும். இது போன்ற சமயங்களிலே முனிவருடைய அந்த இடத்திலே சந்தர்ப்பம் ஏற்படும் போது வித்யாதரர்கள் வருகின்ற அந்த விமானம் நின்றுவிடும். வித்யாதரர்களும் மனிதர்கள் தான், நம்ம சொல்லியிருக்கோம், வித்தைகளை தெரிந்த மனிதர்கள். அவ்வாறு நின்று விடும் பொழுது அவன் கீழ் நோக்கி பார்க்கிறான். சஞ்சயந்தனை பார்க்கிறான். சஞ்சயந்தனை பார்த்த உடனே அவனுக்கு வைரம் முளைத்து விடுகிறது என்று சொல்கிறார் நம்ம முனிவர். பகைமை, வேரம், வைரம்.
அவன் மீதான கோபம் வந்து விடுகிறது. அந்த முனிவர் மீதான கோபம் அவனுக்கு தலைக்கேறி விடுகிறது. அந்த வித்யாதரன், அவனுடைய பெயர் வித்து தந்தன். தந்தம் என்று சொன்னால் தெரியும், பல்லு. வித்து தந்தன் என்றால் வெள்ள வெளியேர்னு இருக்குமா அவருடைய பல். அதனால அவனுக்கு அந்த பேருன்னு சொல்றாரு. அவன் கரிய நிறமானவன், அவனுடைய பல்லு மட்டும் வெள்ளையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்யாதரன் அங்கு செல்லும் பொழுது சஞ்சயந்த முனிவருடைய தலைக்கு நேராக அந்த விமானம் நின்று விடுகிறது. அப்ப அவன் கீழே பார்த்து கடும் கோபம் கொள்கிறான். கடும் கோபம் கொண்ட அவன் என்ன செய்யறான், அந்த முனிவரை தன்னுடைய விமானத்திலே ஏற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து பறந்து சென்று கொண்டே இருக்கிறான். அவன் மீது கோபம், முனிவர் மீது கடும் கோபத்திலே இருக்கிறான். அவ்வாறு சென்ற நிலையிலே அதை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அந்த அந்த பாடல்கள் முழுசும் தரலன்னா கூட, தானவன் ஒருவன் வந்தான், அதுல வர்ற அந்த வார்த்தைகளை தான் கொடுத்துருக்கேன். வித்து தந்தன் என்பவன் விச்சாதர வேந்தன். அவன் ஒரு விச்சாதர வேந்தன். அந்த வித்யாத்த மலையில இருக்கக்கூடிய வித்யாதரர்களுடைய அரசனாக இருக்கக்கூடியவன், ஒரு நாட்டுக்கு அரசன். மண்மேல் நின்ற மாதவன் மீது ஓடாதாய். ஓடல, நின்னு போச்சு. நின்ற வேரம் கனன்ற கடிதோடி. வேரம் என்றால் நான் சொன்ன வைரம், வைராக்கியம், அந்த பகைமை உணர்வு, அது கனன்றது என்று சொல்கிறார். நெருப்பு விட்டு கொழுந்து விட்டு எரிந்து, அதனால என்ன செய்தான், வேகமாக சென்றான் கீழே. அதன் பிறகு அவனை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது 5 ஆறும் சென்று 1ஆம் தடத்தின் நடுவாக, 5 ஆறுகள் ஓடுகின்ற ஒரு மலை பாங்கான ஒரு இடத்திலே 5 ஆறுகள் ஓடி கலக்கின்றன. அந்த இடத்துக்கு சென்று விட்டு அங்கு கொண்டு போய் அவனை உட்கார வச்சிடறான், அந்த முனிவரை. அவனை நான் வார்த்தையில சொல்றேன், அவரை என்று சொல்ல வேண்டும், தவற நினைச்சுக்க வேண்டாம். நம்ம முனிவரும் அப்படித்தான், அவன் என்று தான் எழுதுகிறார். 5 ஆறும் சென்று 1ஆம் தடத்தின் நடுவாக கொண்டு போய் அவரை அமர்த்தி, சிந்தை முறுக்கி விமானம் செல்லாக. ஏன் அங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா, அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இடத்தை விட்டு விமானம் அப்பால போக மாட்டேங்குது, அதே இடத்துல நின்று விடுகிறது. அதனால அந்த இடத்திலேயே அந்த தடத்தின் நடுவே முனியை அவனிட்டு அங்கு அவனை அமர்த்தி விடுகிறார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 5 நதிகள் செல்லுகின்ற அந்த ஒரு இடத்திலே, இயற்கை காட்சி அளிக்கின்ற அந்த இடத்திலே அவரை அமர வைத்து மிக கோபமாக கடுமையாக விந்துதத்தன் அவரை சொல்களால், அவரை கோபத்தின் காரணமாக சொல்களால் வசை மாறி பொழிகிறார், அவரை அமர்த்தி விட்டு. அவர் ஆனா நிலை கொலையில் அப்படியே தான் அமர்ந்திருக்கிறார், அதையும் நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகும் அவருடைய அசைவு தோன்றாததால அவன் என்ன செய்யறான், வித்யாதரர்கள் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுப்பார்கள். அதைத்தான் முதல்ல இங்க கொடுக்கும்போது அந்த பாடல்கள்ல வரும். பாடல்களை கொடுக்கல, கருத்து மட்டும். முதலில் மதம் கொண்ட யானையாக மாறி புழுதி பறக்க அவரை மோதுவது போல ஓடி வருகிறான். எல்லா செயலும் நடக்குமே தவிர அதை செய்ய முடியாது, அவங்க தவத்தின் காரணமாக. அதன் பிறகு ஒரு பெரிய நாகம் போக மலைப்பாம்பாக மாறி அவரை விழுங்கி விடுவது போல அவருடைய அருகாமையில வந்து பயமுறுத்துகிறார், அந்த தவம் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில. 3ஆவதாக ஒரு வாளை ஏற்று சுழற்றி கொண்டு அவருடைய கைகளை எல்லாம் துண்டிப்பது போல அவரிடம் போரெடுத்து வருவது போல பயமுறுத்துகிறார். அதுலயும் ஒன்றும் நடைபெறலன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய நரி வந்து எப்படி வெறி பிடித்த நரியாக இருக்குமோ அந்த கோலத்தினை எடுத்துக்கொண்டு அவனை பயமுறுத்துகிறான். இவ்வாறெல்லாம் அவன் பயமுறுத்தி பார்க்கிறான். எவ்வாறு செய்தாலும் என பலவும் செய்ய, இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவன் செய்ய, இறைவனும் இவையெல்லாம் என் வினையின் பயன்கள் என்றே வெகுண்டி இளன் வினைகள் மேலே நினைவினை நிறுத்தி நின்றான். நீசனும் நீங்கி போகி தன்னிடம் குறுகியாரும் சலித்தெழும்படியிற் சொன்னான். இவ்வளவு அவன் தனிப்பட்ட முறையிலே செய்த போதும், இறைவன் என்பது இங்க முனிவரை குறிக்கக்கூடிய வார்த்தை, இது எல்லாம் என்னுடைய வினையினுடைய பயன்கள் தான், நான் இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சு ஆகணும் போல இருக்கு என்று கோபம் வரவில்லை. அவன் மீது அவருக்கு கோபம் வரல. தன்னுடைய வினையின் மேலே நினைவினை நிறுத்தி, இப்படித்தான் நம்முடைய வினைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் கழியும், இந்த பயத்தை எல்லாம் நாம் செய்யும் போது நாம் அஞ்சுகிறோம், அந்த அஞ்சுவதால் நம்ம எதிர்வினை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அப்போது நம்முடைய வினைகள் கழிந்து கொண்டே இருக்கும் என்பதனை அவர் உணர்ந்து கொண்டதால்
அவர் அசையாமல் அப்படியே தன்னுடைய தவத்திலே இருந்து விட்டார். அந்த நீசன் இருக்கான்ல, அவனும் நம்மளால இனிமே எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னிடம் குறுகி அவனுடைய நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற தன் உறவினர்கள், தன் நாட்டிலே வாழ்கின்ற அந்த மக்களிடம் அவர்கள் எல்லாம் கொதித்து எழும்படி, சலித்து எழும்படி சில வார்த்தைகளை சொல்கிறார். பிளமெனப் பெரியவாயன் பிணமலால் ஒன்றும் தின்னான், மலைபல விழுங்கினாலும் வயிறொன்று நிறைதல் செல்லான், பல பகல் பசியான் வாடி பதைப்பின்றி அத்தம் பெற்றால், அலைபல செய்து நம்மை விழுங்க வந்து அரக்கன் நின்றான். நம்ம விழுங்கிறதுக்கு ஒரு அரக்கன் வந்திருக்கான். அங்க உட்காந்துக்கிட்டு அந்த 5 நதிகள் போகுது, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் பிளமென பெரிய வாயன், பெரிய வாயை உடையவன், பிளம் போன்ற. பிளம் என்றால் நரகர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு பிளம் என்று பெயர். அவன் என்ன பிணமலால் ஒன்றும், பிணத்தை தான் தின்னுவான் அவன், அந்த அரக்கன். மலைபல விழுங்கினாலும் வயிறொன்றும் நிறைதல் செல்லான், அவனுக்கு வயிறு நிறையாது. பல பகல் பசியான், பல பகல் பசியில இருக்கிறான், வாடி இருக்கிறான். பதைப்பின்றி அத்தம் பெற்றால் அலைபல செய்து நம்மை விழுங்கு. இப்ப நம்ம விழுங்குறதுக்கு அவன் ரெடியா வந்திருக்கிறான். இன்றிரா நம்மை எல்லாம் பிடித்தவன் அடைய தின்னும், இன்றிரா வரா முன்னே ஈண்டு நாம் இடைய கூடி, இன்றிரா வண்ணம் செய்யாது ஒழியுமேல் இழந்தும் வாழ்நாள், என்றிடா எவர்க்கும் சொன்னான் எரி நரகத்து வீழ்வான். பொய் சொல்கிறான், எரி நரகத்துல போய் வீழ்வான் என்று இங்கே முன்னெச்சரிக்கையா சொல்லிடுறார். இன்னைக்கு ராத்திரி நம்மளை எல்லாம் சாப்பிட போறான் அவன், இன்னைக்கு விட்டுட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்கிறான். எமக்கிவன் செய்த குற்றம் இல்லை என்று இகழ வேண்டாம். எனக்கு தான் இதெல்லாம் செய்தான், உங்களுக்கு இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு இழ வேண்டாம். உமக்கு நான் உறுதி சொன்னேன் உரைத்தும் பின்னை மெய்யாம், நான் உண்மைத்தான் சொல்றேன் என்று பொய் சொல்கிறான். சுமக்கலா மலைகள் ஏந்தி சொரிந்தவன் தன்னை கொள்மின், பல மலைகளை எல்லாம் பெரிய பாறைகள்லாம் பேத்துக்கிட்டு நேரம் அவன் மேல சொரிந்து அவனை கொன்று விடுங்கள். எமக்கிவன் செய்த என்னா பின்னை அறிந்து கொள்வின், அதன் பிறகு என்ன கஷ்டம் சொன்னா நான் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்றேன் என்று சொல்லி தன்னுடைய நாட்டு மக்களையும் தன் உறவினர்களை எல்லாம் தூண்டி விடுகிறான் அந்த வித்து தந்தன் என்ற வித்யாதரன். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு கொஸ்டின் நமக்கு எழுமா இல்லையா? அவன் யாரு, இவன் யாரு? அவ்வாறு சொன்ன உடனே அந்த அவனை சார்ந்தவர்கள் அனைவரும் பெரிய பெரிய பாறைகளையும் மலைகளையும் மரங்களையும் கூரிய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அவரை தாக்குவதற்கு போல முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஓங்கி சத்தம் போட்டு அவரை பயமுறுத்துகிறார்கள், அவருக்கு இன்னல் விளைவிக்கிறார்கள். அவர்கள் மீது கற்களை எல்லாம் எறிகிறார்கள். வஜ்ர விருஷப நாரச சம்ஹனனம் என்பதால் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை அந்த உடலுக்கு இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அங்கு அவருக்கு பல பரீட்சகங்களை செய்கிறார்கள். நம்ம பார்சுநாத புராணத்துல வரும், அதை பார்த்தீங்கன்னாலே அந்த தேவன் வந்து செய்கின்ற, ஜோதிஷ்க தேவன் வந்து செய்கின்ற அந்த இன்னல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அரக்க நின்று உரைத்த மாற்றம் செவிப்புற துரளும் அஞ்சாது, திரைத்தடி தெழுந்து சென்று செறித்தவன் பெருமை காணா, அரக்கனே இவன் என்று அஞ்சாருந்தவம் அறிவிலாதார், வரை திரள் ஏந்தி சூழ்ந்தார் வானவர் நடுங்கி இட்டார். இதையெல்லாம் பார்த்து அவன் என்னென்ன செய்கிறார்கள் என்ற விவரம் வருது. அதை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாம் நடுங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க நடக்கும். மின்னொடு தொடர்ந்து மேகம் மின்னொடு இடித்து தோன்றி, பொன்மலை தன்னை சூழ்ந்து புயலினை பொழிவதே போல், மில்லனும் மழையும் வருவது போல, மிக கடுமையானது ஒரு தட்பவெப்ப நிலவும் போது ஏற்படுகின்ற மின்னல், மழை, பெருமழை, புயல் எல்லாம் வருவது போல, மின்னும் வெள்ளையிற்றார் மேனிக்கரியவர் வெடிப்பு ஆர்த்து, அந்த வெள்ளெயிறு பல் வெள்ளையாருக்கு மேனிக்கரியவர் அவங்கெல்லாம் வெடிப்பு ஆர்த்து, கண்மழை பொழிய வீரன் கனகமா மலையின் நின்றான். கண்மழைன்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் மழை போல பொழியும் போது ஒரு தங்கத்தினுடைய கனக மலை மாமலையை போல அசையாமல் இருந்தார் சஞ்சயத முனிவர். வந்ததானவர் வரையெடுத்து எரியவும் மாதவம் சலியாதே, நின்ற தன்மையை பொறுக்கலா தான் செய்த வெறுப்பை மாதவன் நோக்கி, இன்று இவன் செய்தல் என் வினை கழிந்த பின் யாவர்க்கும் அரிதாம். என்ன நினைக்கிறாருன்னு பாருங்க. 8 வினைகள் எனக்கு கழிந்து விட்டால் இன்று இவன் செய்வது யாருக்கும் அரிதான், எனக்கு யாரும் வந்து அதை செய்யவே முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்னலை யாரும் எனக்கு செய்யவே முடியாது. இன்று இவன் செய்தல்
என் வினை கழிந்த பின் யாவர்க்கும் அரிதாகும். என்னுடைய ஆன்மாவுக்கு மற்ற யாராவது இன்னல் செய்ய முடியுமா சித்த பதவி அடைந்து விட்ட பிறகு? அதனால் அது யாருமே செய்ய முடியாது என்று இவன் செய்து கொண்டிருக்கிறான். நின்ற தன்மையை பொருட்களா தான் செய்த வெறுப்பை மாதவன் அந்த வெறுப்பை பார்த்து இவன் அப்படி நினைக்கிறான் என்று சுக்கில தியானவால் எடுத்து இடர் வினைப்பகை உடைக்கலுற்றான். அந்த வினைப்பகையினை உடைக்கிறார். இதன் பிறகு குணஸ்தானங்கள் வருகின்றன இந்த பாடல்களிலே. தொடர்ந்து 6வது குணஸ்தானத்திலிருந்து 10வது குணஸ்தானம் வரைக்கும் அந்த பாடல்களிலே அந்த குணநிலை ஏற்றத்தை நமக்கு முனிவர் கொடுக்கிறார். அதை விளக்க வேண்டும் என்று சொன்னால் மொத்தமாக இருக்கக்கூடிய 140 வினைகளை பற்றியும் தன்மைகளை பற்றியும் நான் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால அதை வேறு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கும் பொழுது நம்ம இன்னும் சில பாடல்கள் நமக்கு கிரணவேகனுடைய சர்க்கத்துல வருது. அவற்றையும் சேர்த்தால் அந்த 16 குணஸ்தானங்கள் என்னென்ன வினைகள் நீங்குவதால் எப்போது கிடைக்கிறது என்ற அந்த குணஸ்தான நிலையினை நாம் விளக்க முடியும். அதனால அவற்றை நான் விளக்கவில்லை. அவர் 10வது குணஸ்தானம் என்பது அதன் பிறகு 12க்கு சென்றுவிடும். அவர் சித்த பதவி அடைந்து விடுவார். அந்த நிலையினை சஞ்சயந்தன் அடைந்து விட்டான். அடைந்த பிறகு காதினால் அரசழிந்தன அழிதலும் கைவல ஒரு நான்மை போதியாதிகள் புணர்ந்தன புணர்தலும் புகழ்ந்து உலகம் ஒரு மூன்றும் சோதி மாமலர் சொரிந்து வந்தடைந்தன அடைதலும் துயரெய்தி தீது செய்தவன் திகைத்தனன் திகைத்திடா நிலத்திடை போய் வீழ்ந்தான். 4 காதி அரசர்களும் அழிந்தார்கள் என்று சொல்கிறார். ஞானாவரணம், தர்ஷனாவரணம், மோகனியம், அந்தராயம் என்கின்ற காதி வினைகள் 4. அவர்களை அரசராக சொல்கிறார். காதினால் அரசர் அழிந்தன அழிதலும் கைவல ஒரு நான்மை. உடனே அந்த 4 வினைகள் அழிந்ததால் கிடைக்கக்கூடிய அந்த அனந்த நான்மை கிடைத்து விடுகிறது. அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த இன்பம், அதன் பிறகு அனந்த சுகம் என்று சொல்லக்கூடிய அனந்த இன்பம், அப்புறம் அனந்த வீரியம், இவை கிடைத்துவிடுது அவருக்கு. போதியாதிகள் புணர்ந்தன புணரலும் புகழ்ந்துவோர் உலகம் ஒன்றும். அறிவு முழுவதாகிட்டு. போதி என்றால் அறிவு. சோதி மாமலர் சொரிந்து வந்தடைந்தன அடைதலும் துயரெய்தி தீது செய்தவன் திகைத்தனன் திகைத்திடா நிலத்திடை போய் வீழ்ந்தான். அந்த வித்துதத்தன் திகைச்சு போய்விட்டான். மலர் மாலையாக அவர் மீது மலர்கள் எல்லாம் சொரிகின்றன. இதை பார்த்தவுடன் இவர் ஏதோ ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார் என்பதை தெரிந்தவுடன் அவன் திகைத்து போய்விட்டான், பயந்து போய்விட்டான். அவன் நிலத்திடை போய் வீழ்ந்தான். அனந்த நான்மை என்பது தான் இங்க கீழே குறிப்புக்காக கடையிலா காட்சி, கடையிலா ஞானம், கடையிலா இன்பம், கடையிலா வீரம். இவை முதல் 4 காதி வினைகள் அழியும் போது கிடைக்கக்கூடியவை. அதன் பிறகு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வைஜெயந்தன் கேவல ஞானத்தை அடைந்தவுடன் தரணேந்திரன் அங்கு அவனை வழிபடுகிறான். முதல்ல தரணேந்திரன் வருவான் கேவல ஞானம் அடைஞ்ச உடனே. சித்த பதவி பெற்றவுடன் எல்லா தேவர்களும் வருவார். தரணேந்திரன் முதல்ல வருவான். அங்க ஆசனம் அசையம் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாரு. அவர் கேவல ஞானம் பெற்றுவிட்டால் தரணேந்திரனுடைய ஆசன அசையம் உடனே கேவல ஞானம் யார் பெற்றுவிட்டார் என்பதை அறிந்து கொண்டு அவன் அங்கு வருவான். பகலவன் எழுச்சியில் பவனர் தோன்றினார் இகலிடத்தவர்கள் என் திசையும் ஈண்டினர் முகைமலர் சொரிந்து மேலவர்கள் மூடினர் இகழ் ஒருத்தவன் செப்பின் மணியை ஒத்தான். பவனருடைய தலைவன் தான் தரணேந்திரன். பகலவன் எழுச்சி போல சூரியன் வருவது போல பவனர்கள் தோன்றினார்கள். இகழிடைத்தவர்கள் என் திசை மீண்டினர். எல்லோரும் 8 திசையிலும் வந்தார்கள். முகைமலர் சொரிந்து மேலவர்கள் மூடினர். இகழ் ஒருத்தவன் அந்த வினைகளை எல்லாம் ஒருத்து அவற்றையெல்லாம் அழித்தவன் செப்பின் மணியை ஒத்தான். மணி போல ஒளிர்ந்தான். தாமனான்றன சந்தனமெழுகின சருவலத்தான் வந்த தூமமார்ந்தன சுடர் விளக்கெறிந்தன சொரிந்தன மலர் மாறி வாமவாரி என் வாழ்வளை அரிசியின் மங்கையர் நடமுன்னா காமவேளை வென்றிருந்தவன் திருத்தடி பணிந்துடன் துதி செய்தார். அவரை துதி செய்கிறார். தாமம் என்றால் மாலை. மாலை வாசனை வீசியது. சந்தனம் மெழுகினார்கள் அந்த இடத்த. சரு என்றால் உணவு, பலவிதமான உணவுகளை தயாரித்து படைக்கிறார்கள் இல்லை, அதான் சரு என்று சொல்லக்கூடியது. சரு பழம் போன்றவற்றெல்லாம் வந்தன. தூமமார்ந்தன, சுடர் விளக்கு, அந்த இருள் போய்விட்டது, சுடர் விளக்கு எரிந்தது, மலர்கள் சொரிந்தன.
வாமவாரியின் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய கடலிலே கிடக்கக்கூடிய சங்கு, வாள், வாள் என்றால் சங்கு, அந்த சங்கால் செய்த வளையல்களை அணிந்து கொண்டு அந்த மங்கள அரிசி முதலிய அந்த அஷ்ட திரவியங்களோடு மங்கையர் நடனமாடிக்கொண்டு வந்தார்கள். காம வேலை வென்றிருந்தவன், காமனை வென்று இருக்கக்கூடிய அந்த சஞ்சயந்த முனிவருடைய திருத்தடி பணிந்து துதி செய்தார்கள். அந்த காட்சியினை ஒரு படமாக தரணேந்திரன் அவனுடைய தேவிமார்கள் எல்லோரும் அந்த அஷ்ட திரவியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வழிபடுகிறார்கள் என்கின்ற அந்த காட்சி ஒரு விஷுவலா. கதிகள் நான்கையும் கடந்தனை அடைந்தனை விகலமில் ஒரு நான்மை, மதிகள் நான்கையும் கடந்தனை அடைந்தனை உலகமெல்லாம் மதியொன்றில், கதிகள் நான்கையும் கடந்தனை அடைந்தனை அகதி கதியின்றி, துதிகள் நான்கையும் கடந்தோர் துறவுடை சுகதயம் பெருமானே. 4 கதிகளை கடைந்து ஒரு கதிக்கு போயிட்டார், இன்னும் போகல, ரெடி ஆகிடும். மதிகள் 4 மதிகளை கடந்து ஒரே ஒரு ஞானம், கடைசியா இருக்கக்கூடிய கேவல ஞானம், 5வது ஞானத்தை பெற்றுவிட்டார். 4 கதிகளையும் கடந்துட்டார். இப்ப அகதி அந்த சித்த நிலையை அடைகின்ற நிலையில இருக்கிறார். துதிகள் 4ஐயும் கடந்ததோ, துதிகள் 4ன்னா அரகந்த சித்தர் ஆச்சாரியர் தர்மம், அத முனிகள் என்று சொல்வார். ஆச்சாரியர் என்று சொல்வதை பொதுவாக முனிகள் என்று சொல்வார்கள். தவசிகள், அரகந்தர், சித்தர், முனி மற்றும் தர்மம், அவற்றின் 4 துதிகள். அந்த துதிகளை எல்லாம் கடந்து விட்டாய் என்று அங்கு சொல்கிறார். நம்ம தான் துதிக்கணும், அவங்களுக்கு அதெல்லாம் நம்முடைய துதி என்று நினைப்பதில்லை. உலகம் 3ஐயும் ஏந்திடும் ஆற்றலை ஒரு கணத்து, உலகத்தின் அழகில் நீளமும் அகலமும் உயரமும் அணிவினால் அழகிற்கும், இலகு தன்மையை இயல்பில் எவ்வுயிர்க்கும் ஏற்றும் அத்தொழில் செய்து விலகி நின்றிடும் விசித்திர கிரியை நல்வீரிய விரல் வேந்தே. இந்த கடைசி நேரத்திலே உலகம் முழுவதையும் அந்த ஆன்மா அழகும், சமுத்காதம் என்று சொல்வார்கள். அதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும், அது பின்னாடி வருது வேறொரு சர்க்கத்துல. அந்த சமயத்துல நம்ம அதனை படத்தோடு நம்ம விளக்கலாம். இப்பொழுதுக்கு அந்த நிலையை அவர் அடைந்தார். அதனாலதான் அழகில் நீளமும் அகலமும் உயரமும் அணுவினால் அழகிற்கும் என்று இங்கு குறிப்பிடுகிறார். உலகம் முழுவதையும் அவர் அளந்து விடுகிறார், அணுவும் அவர்தான். அதுபோல அந்த சித்த நிலையை அவர் அடைகின்ற அந்த நிலையினை கூறுகிறார்கள். மாறைகள் மாய்ந்திடவான் பொறி 5ஐயும் மாற்றி மற்றவற்றாலாம், முறையும் நீங்க மூவுலகினோடு அலோகின் முக்காலத்தின் நிகழ்வெல்லாம், ஊரலும் ஓர்தலும் இன்றியே ஓர் கணத்து ஒற்றுமை முதலாய அரியனின் அறிவு அறிவதோர் அறிவெமக்கு அருள் செய்யும் பெருமானே. மறைகள் வான்பொறி 5ஐயும் வென்று விட்டாய், முறையும் நீங்க மூவுலகினோடு அலோகம், அலோகத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், முக்காலத்தின் நிகழ்வெல்லாம் தெரிந்து கொள்வார்தான் கேவல ஞானம். உரலும் ஓர்தலும் விருப்பமும் வெறுப்பும் இன்றி ஓர்கணத்து ஒற்றுமை முதலாய அறியும் நின் அறிவு அறிவதோர் அறிவு எமக்கு அருள் செய்ய பெருமானே. அந்த ஒரு அறிவு கொண்டிருக்கிறாய் நீ என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். பொறிகள் 6இல் 5புலத்தில் 4கதியின் முக்காலத்து இருபோகத்து உறவியாவையும் உற்ற இன்பத்தினோடு உனது இன்பத்தினை ஒப்பித்து அறியின் மற்றவை அணுவும் ஆகாயமும் அணையவுன் பேரின்பத்து அரைதி உன்னை நீ உன் உள்ளே அனுபவித்து உலகபொத்தமன் நீயே. மிக அரிய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு அந்த எண்ணலங்காரம் தெரியும். 6 பொறிகள் 6 என்று சொன்னால் 5 பொறியோடு மனத்தையும் சில இடத்துல சேர்த்து சொல்லுவாங்க. அதனால அவர் 6 பொறிகள் என்று சொல்கிறார். 5புலம், 5 பொறிகளுக்கு புலனாகக்கூடிய விஷயம் 4கதி, முக்காலம், இருபோகம், போகம் உபபோகம் என்ற 2. அவற்றையெல்லாம் இந்த ஒரே இன்பத்துல நீங்க சேர்த்து அனுபவிச்சிருங்க. எல்லாத்தையுமே தனியாக அதுக்கெல்லாம் தேவையில்லை, கடையிலா இன்பம் அது. அதனால அணுவும் ஆகாயமுமாக இருக்கிறார்கள். அது அகுருலகுத்துவம் என்று சொல்வார்கள். அது கனமும் இல்லை மெலிதும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்துடும். சித்த நிலையில அந்த ஆன்மா மட்டுமே இருப்பதால் அது வலுவானதும் கிடையாது, இலகுவானதும் கிடையாது. ஏன்னா ஒப்பீடு இருந்தால்தான் இது கனமானது, இது இலகுவானது என்று சொல்ல முடியும். அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் அங்க ஆன்மாவுக்கு இடமே இல்லை.
அதனால அது அணுவாகவும் இருக்கு, ஆகாயமாகவும் இருக்கு, அகுருலகு அதுவும் இல்லாமலும் இருக்கிறது. இது கொஞ்சம் பின்னாடி அகுருலகுத்துவத்தை பற்றி தெரியும் போது நாம புரிஞ்சுக்கணும். ஆரைதி உன்னை உன்னுள்ளே அனுபவித்து, வெளியே எங்கேயும் கிடையாது. இன்பம் என்பது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த இன்பத்தை நீயே உள்நோக்கி பார்ப்பது என்று சொல்வார்கள். அதை வைத்து உலக உத்தமன் நீயாக இருக்கின்றாய். இந்த வழிபாட்டு பாடல்கள் கொஞ்சம் கருத்துகள் இருக்கிறதால நம்ம அதை சேர்த்துட்டோம். இப்ப இந்த மாதிரி வழிபாடுகளை நடத்துவதற்கு அவர் சித்த பதவியை அடைந்து விட்டார். அங்க உருவம் அருவமாக ஒரு சின்ன ஒரு நிழல் கோடு போல காமிச்சிருக்கு. அப்போது இவர்கள் எல்லாம் அந்த துதியை செய்வதாகத்தான் இந்த பாடல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றன. இதுல தரணேந்திரன் இருக்கா, மற்ற தேவர்களும் இருக்கிறார்கள். இதுல இங்க வலது பக்கத்துல ஒரு தேவனை பிரதானப்படுத்தி காட்டியிருக்கிறேன். நான் இங்க பாத்திரமாக வர்றதால அதை சாட்ஜிபிட்ட சொல்லி அதை கொஞ்சம் முன்னிலைப்படுத்த சொன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கு படம். ஆதித்யாபயன் என்கின்ற ஒரு தேவன், அவன் கல்பதேவன். கல்பத்துக்கு இவர் பவனதேவன், கீழ் தேவன் இவன், அவன் கல்பதேவன். அவங்க எல்லாருமே அங்கு வழிபடுகிறார்கள். என்னன்னா இப்ப நம்ம பார்த்த இந்த பாடல்களை, அந்த வழிபாட்டு பாடல்களை பாடி வழிபடுகிறார்கள். அவர் சித்தலோகம் சென்று விட்டார். அங்கு சஞ்சயந்த முனிவர் சித்த பதவி அடைந்தார். வைஜெயந்தன் வித்த பதவி அடைந்தார், சித்த பதவி அடைந்தார், சஞ்சயந்தனும் அடைந்தார். இவர் திரும்பி பார்க்கிறார், யார் இந்த தரணேந்திரன் தெரியுங்களா? தம்பி ஜெயந்தனாக இருந்தான் இல்லையா, அவன் தரணேந்திரனாக போய்விட்டான். தரணேந்திரனாகணும்னு ஆசைப்பட்டான். அப்ப அங்க வைஜெயந்தனுக்கு வந்த தரணேந்திரன் என்ன ஆனா, அவன் தரணேந்திரன் கிடையாதா என்று நமக்கு கேள்விகள் எல்லாம் எழும். தரணேந்திரன் ஒரு குறிப்பிட்ட நிரந்தரமான ஆள் கிடையாது, போஸ்டிங் மாதிரி தான் அது. ஒரு அலுவலகத்துல ஒரு அதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு அதிகாரி போயிட்டா இன்னொரு அதிகாரி வருவார். அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் தான் அந்த இந்திரன் போஸ்ட். எல்லாமே தேவர்கள் எப்படித்தான், தேவர்கள் மனிதராக பிறப்பார்கள், அப்போ ஒரு தேவன் அங்க போவோம். இந்திரர்களும் அப்படித்தான். பவன இந்திரனாக இருந்தா அந்த இந்திரன் போய் அதன் பிறகு ஜெயந்தன் அங்கு தரணேந்திரனாக வந்து விட்டான். ஜெயந்தன் யாரு? இப்ப சித்த பதவிக்கு போனார சஞ்சயந்தன், அவருடைய தம்பி. அங்க சுத்தி முத்தி பாக்குறான். அந்த 5 ஆறுகள் ஓடுகின்ற அந்த இடத்திலே அங்க அந்த வித்து தந்தன் செய்த அந்த கொடுமைகளின் காரணமாக மரமும் கட்டையும் பாறைகளும் ஆயுதங்களும் விழுந்து கிடக்குது. அது ஒரு கோலமே பார்ப்பதற்கு ஒரு கொடூரமான கோலமாக இருக்கிறது. உடனே அவன் உணர்ந்து கொண்டான், நம்ம அண்ணனுக்கு இவ்வளவு, அண்ணன் என்று சொன்னால் சென்ற பிறவி அண்ணன், பூர்வாசிரமம் என்று சொல்வார்களே அது, அந்த பற்றெல்லாம் இந்த மாதிரி பிறவியிலே இருப்பவர்களுக்குத்தான் உண்டு. அப்ப இந்த பவனனுக்கு பயங்கர கோபம் வந்து விடுது தரணேந்திரனுக்கு. நம்ம அண்ணன் செய்கின்ற, சென்ற பிறவியிலே அண்ணனாக இருந்த சஞ்சயந்தன் செய்த அந்த தவத்திற்கு இவ்வளவு இன்னல்களை இவர்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்களா என்று சொல்லி நாகபாசத்தால் அவர்களை எல்லாம் பிணைத்து விடுகிறார். அவர்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். அங்கிருந்து அந்த சாதாரண மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த வித்து தந்தம் தான் எங்க கிட்ட அவர் ஒரு பெரிய அரக்கன் எல்லாம் சொல்லி எங்களை கூட்டின்னு வந்துட்டான், நாங்க எந்த தப்பு செய்யல, அறியாமல் செய்து விட்டோம், எங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் எல்லாம் புலம்புகிறாங்க. அவ்வாறு புலம்பும் பொழுது அந்த சாதாரண மக்களை எல்லாம் விட்டு அந்த வித்து தந்தனையும் அவனுடைய நெருங்கிய உறவினர்களையும் நான் விடமாட்டேன்னு அவனெல்லாம் மறுபடியும் பாச கயிற்றால கட்டி அவர்களை எல்லாம் கடலிலே தூக்கி போடுவதற்காக அவன் தயாராகிறான் தரணேந்திரன். அந்த நேரத்தில் தான் இப்ப நான் சொன்ன அந்த ஆதித்யாபயன் என்ற அந்த கல்பதேவன், மேல இருக்கக்கூடிய அந்த 16 உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லாவந்த கல்பத்தை சேர்ந்தவன், அவன் அங்கு வருகிறான். அவன் என்ன சொல்றான், தரணேந்திரன் நில்லு, நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவனை தடுக்கிறான். அவனை சமாதானம் செய்கிறான். நீ முதல்ல அவங்களை எல்லாம் விடு, நான் உனக்கு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவரம் சொல்றேன். இதெல்லாம் பாடல்கள்ல வருது, பாடல்களை நான் தரவில்லை, அது இது கருதி. அவ்வாறு அவர்கள் இருவரும் அமர்ந்து அமைதிப்படுத்தி அவனிடம் சொல்கிறான், அந்த ஆதித்யாபயன் என்ற அந்த தேவன் தரணேந்திரனுக்கு சொல்வதாகத்தான் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பிறவிகளும் கதையாக வருகின்றன. இந்த தரணேந்திரன் ஏன் ஆதித்யாபன், அந்த வித்துதத்தன் ஏன் இவன் மீதன் பகைமை கொண்டான், இந்த ஆதித்யாபயன் ஏன் அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு அறிவுரை சொல்லி அவன் மீது அக்கறையோடு செயல்படுகின்றான், இந்த தரணேந்திரன் யார், இவர்களுடைய முற்பிறவிகள் எல்லாம் என்ன, பின்னால் அவர்கள் எப்படி பிறக்கப் போகிறார்கள், இவற்றை பற்றியெல்லாம் நமது மேருமந்திர புராணத்திலே நமக்கு பின்னாடி வரக்கூடிய கதைகளை சொல்ல, இப்ப இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ஆகம கருத்துக்களை சொல்ல எத்தனைத்ததால் கதையிலை மிக விவரமாக சொல்ல முடியவில்லை. அதுக்கு பதிலாகத்தான் சில படங்களை எல்லாம் தயார் செய்து நான் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இந்த பிறவிகள் எல்லாம் பின்னாடி வரும்பொழுது கடைசியில தான் மேரு மந்திரர்கள் விமல தீர்த்தங்களுடைய இதுக்கு போகிறார்கள். அவர்கள் யார், முற்பிறவிகளை என்னவாக இருந்தார்கள், இன்னும் யார் யார் இவர்களாக கூட இருந்தாங்க, அந்த வித்து தந்தன் யார், இவற்றை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நூலை மறுபடியும் நாம் படிக்கணும். அவற்றை படிப்பதற்கு கொஞ்சம் கால நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் செய்வதற்கு நம்முடைய கவிராசர் தயாராக இருக்கிறார். அதனால அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது நிச்சயம் தொடரலாம். அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்பதை உங்கள் முன்னால் கூறி, இப்போது வைஜெயந்தன் முக்தி சருக்கமும் சஞ்சயேந்திரனுடைய முக்தி சருக்கம் முடிச்சிருக்கேன். ஆனா அதுல குணஸ்தானத்தை குறித்த சஞ்சயேந்திரன் முக்தி சருக்கத்தில் இருக்கக்கூடியதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பின்னாடி அவற்றை எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு. எனவே இந்த மேருமந்திர புராணம் கூறுகின்ற கொஞ்சம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆகம கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே எனக்கு தெரிந்தவரை நான் அறிந்திருக்கிற மற்ற நூல்களிலே படித்திருக்கின்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது குற்றம் குறைகள் இருக்கக்கூடும். இதிலே நிறைவுகள் இருக்குமானால் பிறரிடம் எடுத்துக் கொள்வோம். குறைகள் இருக்குமானால் என்னிடம் கூறினால் அவற்றை நான் திருத்திக் கொண்டு மீளவும் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்து சொல்லும் போது அந்த தவறுகள் நிகழா வண்ணம் நாம் பார்த்து கொள்ள முடியும். சென்ற 4 பதிவுகளாக பொறுமையாக இவற்றை கேட்டு இதை சொல்வது எவ்வளவு கடுமையோ அதைவிட 10 மடங்கு கேட்பது மிகவும் கொடுமை என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ஆதரவளித்து இவற்றினை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அனுமதித்த, வாய்ப்பு கொடுத்த, அதனை சீரிய முறையிலே நடத்தி அவ்வப்போது உரிய ஆலோசனைகளையும் வழங்கி சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய குழுவினுடைய நிறுவனர் தலைவர் கவிராசன் நாகராசன் ஆசான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக பார்த்த இணைய வழியே இணைந்திருக்கின்ற, குறைவாக இருந்தாலும் இந்த விழுக்கம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இருந்தாலும் கூட யூடியூப்ல இதை பார்க்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்காக மிகவும் நன்றி பாராட்டி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கலாம் என தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா. இலக்கியங்கள் பிடிக்குமா? இலக்கிய உரைகளை கேட்கணுமா? நம்ம ஆதிபகவன் புலனக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க்யூ.